सीतापति राम 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 श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमबाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜாமில பாக்கியானம் பார்த்தோம். அஜாமில பாக்கியானத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தபசு, பிரம்மச்சரியம், யமம், நியமங்கள், சமம், தமம், மன அடக்கம், இந்திரிய அடக்கம் இவைகள்லாம் கடைப்பிடிக்கிறதுனால பாபங்கள் போகுமே தவிர, தபசுனால் யாகங்களால் இவைகள்லாம் பாபங்கள் போகுமே தவிர பாப வாசனைகளை போக்காது இல்லையா? இப்படிப்பட்ட நியமங்கள், தவம், யோகம், தியானம் எல்லாம் இவைகள்லாம் பண்ணுறதுனால, தபசுனால், பிரம்மச்சரியத்தினால் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால பாபங்கள் ஒன்றா போகுமே தவிர பாப வாசனைகளை போகாது. பகவானுடைய குணங்களை பக்தியினால்தான் பாப வாசனைகளோடு போகும் அப்படின்றத தீர்மானமாக சொல்கிறார். ஏன்னா இரண்யகசிபு மாதிரி தவம் பண்ணவும் கிடையாது, ராவணன் மாதிரி அவர் அக்னிஹோத்திரி கிடையாது. அப்போ ஏன் அவர்கள் அசுர இயல்பு கொண்டவர்களாக, ராட்சச இயல்பு கொண்டவர்களாக பாவத்தை செய்தார்கள்? யோசிச்சு பாருங்கள். அதனால் தபசுனால், யாகங்களால், இவைகளால் எல்லாம் பகவானுடைய பக்தியை உதாசீனப்படுத்திட்டு நீ எதை செய்தாலும் அது மனசு பரிசுத்தியை உண்டாக்காது, மனசில் உள்ள வாசனைகளை, பாப வாசனைகளை போக்காது. பக்தியினால்தான் பாப வாசனைகளை போக்க முடியும். அது குறிப்பிட்டு முக்கியமாக பகவான் நாமம் ரொம்ப ரகசியமானது. அப்போது பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல என்னன்னா நம்ம பாபங்கள் வாசனைகளோடு போகுமா, சூரியனை கண்ட பனி போல் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சாரம் அஜாமில பாக்கியத்தில். அப்படி ஒரு மகாபாபியாக வாழ்ந்த ஒரு பிராமணன், அப்படியேப்பட்ட வேசியினுடைய சங்கத்திலே கெட்டுப்போன இளம் வயசில் சாதுவாக இருந்த அஜாமிலன் கடைசியில் வேசியினுடைய சங்கத்தினால் கெட்டுப்போன மனதுடையவனாக அவன் கடைசியில் புத்திரனை நினச்சி நாராயணான்னு கூப்பிட்ட உடனே, அப்போ நாராயணன் வேறல, நாராயணன் நாமா வேறல்ல அப்படின்றது அங்கே நிரூபணம் பண்ணுறார் சுகாச்சாரியார். ஏன்னா புத்திரனை நினச்சி நாராயணன் கூப்பிட்டான், ஆனால் நாராயண தூதர்கள் அங்கே ஆஜராகிறாங்க. ஆஜராக யம தூதர்கள் விடுவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறாங்க, கோடி ஜென்மத்துடைய பாவத்தை இவன் போக்கிட்டான் நாராயணான்னு சொன்னதுனால. அப்படியேப்பட்ட இவன் சாங்கத்தியமாக எத்வியாஜகார, எந்த வியாஜத்துலேயோ புத்திரன் நினச்சி சொன்னானோ அது எப்படியோ சொல்லிட்டான். ஆக மொத்தம் அது பரமனுடைய பரம பவித்திரமான பகவானுடைய நாம மங்களம். அந்த மங்களகரமான பகவானுடைய பேரை சொன்னதுனால அவன் சாங்கத்தியமாக சொன்னாலும் சரி, பாரிகாசியமாக சொன்னாலும் சரி, எப்படியோ பகவான் நாமத்தை சொன்னாலே, எப்படி சொன்னாலும் ஏளனமாக சொன்னால் கூட பலன் கொடுக்கும். ஏன்னா பகவான் நாம வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அதனால தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார்கள் விஷ்ணு தூதர்கள். அது பிறகு யம தர்மராஜாவும் சொல்கிறார், ஆமாப்பா 12 பேருக்கு தான் இந்த ரகசியம் தெரியும், நாம மகாத்மியத்துடைய ரகசியம் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, அதில் நானும் ஒருத்தன் என்று யம தர்மராஜா சொல்கிறார். அதனால் பகவான் நாமத்தை எப்படி கூப்பிட்டாலும் நம்ம உதவிக்கு சேரும், நம்ம ஆபத்தையிலிருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கணும். இதுதான் அஜாமில பாக்கியத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அவன் எப்படியாப்பட்ட மகா பாதவியாக இருந்தாலும் சரி, நிறைய கூட்டமாக சேர்ந்தால் தான் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதாவது அஜாமிலன் வேசி வீட்டில் இருந்தான், அந்த இடத்துல என்ன சாநித்தியம் இருந்தது, அங்கே என்ன கூட்டம் இருந்தது சொல்ல பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல நாம வேலை செய்யும். நாம தன் மகிமை வெளிப்படுத்தமே தவிர உன்னுடைய தகுதியை எதிர்பார்க்காது. அங்கே நீ சாநித்தியமாக இருக்கிறியா, தபஸில் இருக்கிறியா, நீ சுத்தபத்தமாக இருக்கிறியா, அதெல்லாம் பார்க்காது. அதனால தான் நாம எப்படி வேணால் சொல்லலாம். டாய்லெட்டில் கூட பகவான் நாம சொல்லலாம், பாத்ரூமில் சொல்லலாம், நம்ம எல்லாத்துலேயும் பகவான் நம்ம ஸ்மசானத்தில் சொல்லலாம், தீட்டு காலத்தில் சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் சொல்லலாம்.
எந்த தேசத்துலையும் சொல்லலாம். தேச கால நியமம் கிடையாது. தெரிஞ்சு சொல்லலாம், தெரியாமல் சொல்லலாம். பகவான் நாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். ராம 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 ராமன்னு அப்படின்றது தான் இங்கே தீர்மானம் பண்ணுறார், நிரூபணம் பண்ணுறார் அதை, இல்லையா? புத்திரனை நினச்சின்னு சொன்னானா, ஆனால் நாமி வரல, நாம வரலன்னு அங்கே நிரூபணம் ஆகுது. அப்போ புத்திரன் நினச்சி சொன்னால் நாமும் தன்மையும் வெளிப்படுத்தணும். அந்த நாமியாகிய பகவான் தன் தூதரில் பிடிச்சி தள்ளிட்டாராம். அபதன்னு பதம் இருக்குது. பிடிச்சி தள்ளின மாதிரி வந்து விழுந்தாங்களாம். அந்த இடத்துல விஷ்ணுதர்கள் வந்தாங்களாம். அப்போ அவர்கள்லாம் சஞ்சரிக்கிறார்கள். எங்கே பகவான் நாமா சொல்கிறாங்களோ அங்கே விஷ்ணு பாஷர்கள் நமக்கு பாதுகாப்பாக சஞ்சரிக்கிறார்கள். ராமநாம சொல்லுவோம். ராம தூதர்களாகிய ஆஞ்சநேயர் முதலானவர்கள் நமக்கு பாதுகாப்பு அளித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதுகாப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு கவலை இல்லை, தைரியமாக பகவான் நாமா சொல்ல. நம்ம யாருமே இல்லை, இந்த நாமா சொன்னால் போர் அடிக்குதுன்னு, நீ நாமா சொல்லும்போது அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்த அஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும். இந்த குழந்தை பகவான் நாமா சொல்கிறானே அப்படின்னு கண்ணிகளில் கண்ணீர் மல்க அந்த குழந்தைய அந்த நாமா சொல்கிறவங்களாம் வணங்கின்னு இருக்காராம். எப்படியேப்பட்ட ராட்சசர்களுக்கு யமனாக இருக்கக்கூடிய பயங்கரமான அப்படியேப்பட்ட வஜ்ரபலி, மகாவீரதீர பராக்கிரம் படைத்தவர், ராட்சசாந்தகம். ஆனால் பக்தரில் கண்டா அப்படி வினயம் உள்ளவராக கைகூப்பி அஞ்சலி பாஷ்பவாரி கண்களில் கண்ணீர் விட்டு இந்த அவரிடத்துல வந்து பக்தரிடத்துல அவ்வளோ பக்தர்களுக்கு தாசனாக இருக்கிறாராம், ராட்சசர்களுக்கு யமனாக இருக்கிறாராம். அப்படி கைகூப்பி கொண்டு இருக்கிறார். அப்படியேப்பட்ட ரகுநாத கீர்த்தனம் அவருக்கு அவ்வளோ பிரியம். யார்? ஆஞ்சநேயருக்கு. அதனால் நாமத்தை சொல்கிற இடத்துல வந்து ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். நாம சொல்கிற இடத்துல ராம தூதர்கள் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். ஜாம்பவான் ராம தூதர்களாகிய அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி, அங்கதன், நீலன் போன்றவர்களாக ராம தூதர்கள், ராம பக்தர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள். அதனால் ராமநாமம் சொல்லுவோன்னே உடனே அங்கே தூதர்கள் வந்து அந்த யமபாசத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் விடுவித்தார்கள் அல்லவா, அது மாதிரி நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுவிப்பார்கள். அப்படி வந்து அந்த அஜாமல பாக்கியானம் நடுநாயகமணியாக இருக்கிறது. முதல் புரிஞ்சினோம் எப்படி வந்து ஒரு வீரியமுள்ள மருந்தானது. வியாதிஸ்தன் வந்து என்னென்னா, இப்போது தலைவலி மாத்திரைன்னு சொல்லிட்டு பேதி மாத்திரை எடுத்து போட்டான். அவன் தலைவலி போகும்னு நினச்சி தான் சாப்பிட்டான். கடைசியில் அவனுக்கு பேதி ஆகுது. என்னடா ஒரே பேதி ஆகுதுன்னு, என்னென்னா நீ என்ன பண்ண, நான் தலைவலி மாத்திரை நினச்சின்னு தானே போட்டேன், அது ஏன் பேதி ஆகுது? நீ போட்டது பேதி மாத்திரை. அப்போது அந்த வீரியமுள்ள மருந்தானது தன் வேலையை அது தன்மையை தான் அது காட்டுமே தவிர, நீ எதை நினச்சின்னு அவள் புத்திரனை நினச்சின்னு நீ சொன்னதில் முக்கியம் இல்லை. அது உன்னோட மோட்சத்தில் யமபாசத்துலேருந்து விடுவிக்கும் தன்மை உடையது அந்த நாராயண நாமம். அது விடுவிச்சே தீரும். அதுபோல் தான் எப்படி வருது, தலைவலி மாத்திரை நினச்சின்னு பேதி மாத்திரை சாப்பிட்டாலும் அது பேதி மாத்திரை பேதி தான் ஆகுமே தவிர அது தலைவலி போகாது. முதல் புரிஞ்சுக்கணும். நீ எதை நினச்சி சாப்பிட்டோன்னு முக்கியம் இல்லை. அதனுடைய வீரியமுள்ள அந்த மருந்தினுடைய தன்மை என்னவோ அது தன்மையை தான் வெளிப்படுத்தும். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அது சுட தான் செய்யும். அது சொல்கிறது அதனுடைய தன்மை. நீ ஏன் போய் அதை கை வைக்கிற? அது எரிச்சிடும், பொசிக்கிடும் எல்லாத்தையும். ஆமாம், அது மாதிரி நம்ம அஜ்ஞானத்தை போக்கிடும். அதனால் நீ நம்பி சொன்ன, நம்பிக்கை இல்லாமல் சொன்ன, விசுவாசம் இல்லாமல் சொன்ன, நம்பிக்கை இல்லாமல் சொன்னேன், அது பிரேமையோடு சொன்ன, பிரேமை இல்லாமல் சொன்ன, அதெல்லாம் முக்கியமே இல்லை. நாம அதெல்லாம் பார்க்காது. நீ சொன்ன அவ்வளோதான். நாமத்தை ராம 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 சொன்ன, அப்போது அது சுட்டே தீரும். நெருப்பு சுடுற மாதிரி நம்ம பாபத்தை எரிச்சே தீரும். அது அதனுடைய தன்மை. இதுதான் சாரமானது. அஜாமல பாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதனால் எப்படி சொன்னாலும் பகவான் நாமம் மங்களகரமானது. ஆனால் நாமம் அவ்வளோ லேசில் எல்லாருக்கும் வந்துடாது. ஆனால் பகவானுடைய கிருபைன்னு தெரிஞ்சுக்கணும். உன் சாதன நிஷ்டானங்களால் நான் பண்ண புண்ணியத்தினால என் வாக்கில் நாமம் வந்தது அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனம் அது. நான் தீர்த்த யாத்திரை போனேன், நான் க்ஷேத்திர யாத்திரை போனேன், நான் நிறைய பூஜைகள்லாம் பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணியிருக்கேன், பூஜைகள் புனஸ்காரம்லாம் பண்ணியிருக்கேன், பல ஜென்மங்களை பண்ண புண்ணியத்தினால் கிடச்சிது. அதெல்லாம் சும்மா. அப்போ நாமத்துக்கு விலை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. நீ பண்ண புண்ணியம் விலையா அப்படின்னா விலை இல்லை, பகவானுடைய கிருபா கடாட்சம். அஜாமலன் என்ன புண்ணியம் பண்ணான்? மரம் பாவத்தையே பண்ணான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்தான். அது வந்து பகவான் மதிப்பான். புண்டரிகாட்சனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்பா அம்மா சேவையில் பகவான் சந்தோஷம் அடைவான். ஆக மொத்தம் பகவானுடைய கிருபை ஏதோ விதத்தில் பகவான் இடத்துல சந்தோஷம் அடைந்து பகவான் கிருபை பண்ணியிருக்கான்.
ஆனால் ஒரு காரணம், நான் அனுஷ்டானம் என்னுடைய சாதனையினால் நான் சாதித்தேன், அதனால் நாம என் நாக்கில் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பலன் அப்போ நாம சொன்னால் தபஸ் பலன், யோகா பலன், எல்லா பலன் கட்சியும் ஏற்கனவே அவைகள்லாம் பர்ஃபெக்டாக செய்து முடிச்சிருந்தால் தான் அந்த அளவுக்கு அவைகள்லாம் செய்து பகவானை சந்தோஷப்படுத்தியிருக்கணும். பகவான் மூலத்தில் ஏதோ விஷயத்தில் சந்தோஷம் அடைந்திருக்கார். அதனால தான் அவிச்சுத அர்த்தக கவிபிர் நிரூபித எதுத்தம ஸ்லோக குணான்னு வரணும். அப்போது அவைகளுடைய பலனே என்னென்னா, தபசு யோகம் இவைகள் பலன் என்னென்னா அச்சுதனுடைய கிருபையை பெறுறது. அந்த அச்சுதனுடைய கிருபையை பெற்றதுனால தான் இன்றைக்கி ராமராமான்னு சொல்ல முடியுது உன்னால். இது சாதாரணமாக கட்சிடாது இந்த நாமமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா. அஜாமல பாக்கியந்தரம் அஜாமல் என்ன பகவான் ஒரு நாள் புஷ்பத்தை போட்டானா, துளசியை போட்டானோ, ஒன்றும் பண்ணல, பாவத்தை பண்ணின்னு இருந்தான். கொலை செய்து கொள்ளடிச்சுன்னு வேசிய சங்கம் கொண்டு அவளிடத்துல 10 புத்திரர்கள் வந்து அவள் போட்ட சாப்பாடு அசுத்தமான மலத்தை நாய் தின்ற மாதிரி அவள் போட்ட சாப்பாடு பாப கலங்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு பாப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தான். அந்த இடத்துல பகவான் நாம எப்படி வேலை செய்யணும்? நாம தன் மகிமை வெளிப்படுத்துமே தவிர உன்னுடைய சாநித்தியத்தை எதிர்பார்க்காது. அதனால் கூட்டம் கூடி ஒம்புள்ள பகவான் நாம சொன்னால் தான் பழிக்கும், வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நிறைய பேர் சொன்னால் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும் அந்த இடத்துல, இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் நீ தனிமையில் சொன்ன பகவான் நாம அதுதான் சொல்கிற. ஒரு புருஷாந்தர அபேட்சை கூட தேவையில்லைன்னு போதேந்திரர் சொன்னது பொய் ஆகிடும். அப்போ போதேந்திரர் சொன்னது சத்தியம் தானே. ஒரு புருஷாந்தர அபேட்சை கூட தேவையில்லை, ஒரு திரவியம் கூட தேவையில்லை, ஒரு கற்பூரம் ஊதுவத்தி கூட தேவையில்லை, ஒரு வெத்தல்பாக்கு தாம்பலம் எதுவும் தேவையில்லை, புஷ்பம் பழம் கூட தேவையில்லை. நீ பாட்டுக்கு ராம 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 ராமன்னு உட்காந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கலாம். அது ஜபமாலை வச்சு சொன்னால் தான் பணம் கொடுக்கும், இல்லை நாம் புஸ்தகத்தில் எழுதினா தான், அப்படிலாம் கிடையாது. நீ வெறுமனே ராமராமா சொன்னாலும் சரி, நாம் கீர்த்தனமாக பண்ணாலும் சரி, எழுதினாலும் சரி, ஜபமாலை வச்சு உருட்டினாலும் சரி, எப்படினாலும் எப்படி வேணாலும் ராமான்னு உன் நாக்கில் வந்துச்சுன்னா ஜிக்வாக்கரே நாமதுப்பியம். அந்த நாக்கில் நுனியில் பகவான் நாமம் எப்பொழுதும் இருக்கட்டும் பிரவாகமாக, அது போதும், மற்றதெல்லாம் அது பார்த்துக்கும். இதனால் நிறைய பேர் குழம்புறாங்க. இல்லை ஜபமாக ஜபிச்சாதான், இல்லை எழுதுனாதான், நோட்டு எழுதுனாதான் அதில் எல்லா இந்திரியங்களும் வரும். கரெக்டு, நான் தப்புன்னு சொல்ல வரல. அதனால் சொல்கிறவங்க மட்டும் கிடையாது. பகவான் நாமா நீ இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான் சொல்லலை. நீ எப்படி பண்ணாலும் நாமா தன் மகிமையை வெளிப்படுத்தும். முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். ஒரு வீரியமுள்ள மருந்து வியாதிஸ்தனுடைய டாக்டர் என்னன்னா இந்த மருந்தில் என்ன கலந்துருக்குன்னு ஒரு வியாதிஸ்தன் தெரியணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி சொன்னதா அப்படி பண்ண ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ப வேண்டியது அவன் பாட்டுக்கு அப்படியே சொல்ல வேண்டியது மட்டும்தான். உன் நம்பிக்கை கூட அவசியம் இல்லைன்றார். நம்பிக்கை கூட அவசியம் இல்லை. நீ குவாலிட்டியோடு சொல்லணும்னா நம்பிக்கையோடு சொல்லணும். அந்த குவாலிட்டி உங்களை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணு, அதிகமாக நாம சொல்லு, நம்பிக்கை தன்னாலே வந்துடும். இதை வச்சு குழம்ப வேணாம். நாமத்தை கீர்த்தனமாக பாடணும், நாமத்தை எழுதணும், நாமத்தை இப்படி ஜெபிக்கணும், அப்படிலாம் பண்ணால் தான் நாம பழகணும். இதெல்லாம் முட்டாள்தனம். அப்படிலாம் கிடையாது. நாம் எழுதினாலும் பலன் கொடுக்கும், கீர்த்தனை பண்ணாலும் பலன் கொடுக்கும், சாண்டி பண்ணாலும் வெறுமனே ராம ராம ராமான்னு சொன்னாலும் பலன் கொடுக்கும். இப்படி பண்ணால் தான் பலன் கொடுக்கும்னு சொல்கிறது முட்டாள்தனம். எப்படி பண்ணாலும் பலன் கொடுக்குன்றது தான் புத்திசாலித்தனம். இதுதான் சுமேதசா யக்னி சங்கீர்த்தன பிராகி. சங்கீர்த்தனம் பண்ணால் உங்களுக்கு ருசியாக இருக்கும், ரசமாக இருக்கும், நாமத்தை விடாமல் பிடிச்சிப்பேன். இதுதான் விஷயம். அதனால் நீ ராமநாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். ராம 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 வெறுமனே சொல்லலாம். இதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் போதேந்திரெல்லாம் ஜபமாக தான் ஜபிச்சார். அவர் கீர்த்தனமாக பண்ணார். எப்படி வேணாலும் பகவான் நாம சொல்ல, கீர்த்தனமாக பண்ணால் உங்களுக்கு ருசியாக இருக்கும். நாம அதிகமாக சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அச்சாமலை பாக்கியானம் அந்த அச்சாமலனையும் கரையேற்றி விட்டது. அவன் ஐயாய முக்தி, அவன் மோட்சமே அடைய செய்தது. இனிமேல் இந்த சம்சார பந்தம் வேணாம். இந்த வேசிகள்லாம் நம்மளை துறந்து விட்டார்கள். பிள்ளையும் கூப்பிட்டா வரல, ஆனால் யார் கூப்பிட்டா வர, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒருத்தன் அவன் வரான், தன் தூதர்கள் அனுப்புகிறான். யார்? அவன் தான் உண்மையான பந்து. லக்ஷ்மி மணாளன் தான் உண்மையான அப்பா அம்மா, லக்ஷ்மி நாராயணன் தான் உண்மையான அப்பா அம்மான்னு தெரிஞ்சுட்டான். இவரெல்லாம் சரீர பந்துக்கள்லாம் சமயத்தில் காலை வரி விட்டாங்க பற்றியா, ஆபத்து காலத்தில். இந்த வேசி கூட இல்லை பார், எவ்வளோ பணத்தை நான் கொள்ளடிச்சுன்னு கொட்டியிருப்பேன். நன்றி கெட்டவளாக போய்விட்டாள். அந்த பிள்ளையும் பார்த்தா எப்படி பால் சோறு தயிர் சோறு ஊட்டி இருப்பேன் அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை திரும்பி கூட பார்க்கலப்பா. இவரெல்லாம் நகி ரக்ஷதி துக்குருங்கரணி. துக்க காலத்தில் இவரெல்லாம் ரட்சிக்க மாட்டார்கள். ஒன்றே ஒன்று தான், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். இன்றைக்கி சொல்கிற பகவான் நாம தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்றது தான் அஜாமல வாக்கியத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லோரும் காது தெரியாதான் என்ன, ஆனால் சாரத்தை தெரிஞ்சுக்கணும்.
அந்த கதையினுடைய சாரம் என்ன, அதனுடைய அர்த்த புஷ்டியை தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம நாமத்தில் புஷ்டி அடைய முடியும். அதனால் நாமம் என்றைக்குமே கைவிடாது. அப்படிப்பட்ட ஒரு கிராத குலத்தில் பிறந்த ஒரு வால்மீகி, வேடுவனாகிய ஒரு வால்மீகியை கூட பரம பவித்திரமாக பிரம்ம ரிஷியாக மாற்றிட்டு அல்லவா பதித்தையாவே போட்டு அகல்லையே சாப மோஷனம் அடைய வச்சுது. பூரி ஜெகநாதர் சந்தந்தாத குளத்தில், அந்த பூரி ஜெகநாதர் கஷேத்திரத்தில் ஒரு பிராமண மனைவியானவள் ஒரு துலகனால் கெடுக்கப்பட்ட அவள் பரம பவித்திரமாகி அவள் ராமநாமம் லக்ஷ்மிதர கவி இந்த ஜெகநாத கவியா அவர் அங்கே 3 தடவை ராமராமான்னு சொன்ன உடனே அவள் மகா சுமங்கலியாக அவள் எழுந்து விட்டாள். அவள் பரம பவித்திரமாகி விட்டாள், பதிவரதையாகி விட்டாள். அவள் இழந்த கற்பை மீண்டும் பெற்றாள். அதே போல் அகல்யை பெற்றது போல, அகல்யை சேர்ந்த மீண்டும் பெற்று கௌதமரோடு சேர்ந்தது போல அந்த பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தந்தாத குளத்தில் அப்படிப்பட்ட ஜெகநாத கவியால் உபதேசிக்கப்பட்ட ராமநாமத்தை ஜெபித்து, ராமநாமத்தை 3 தடவை தான் சொன்னான். சொன்ன உடனே அவள் அந்த மிளைச்ச உடை மாறி அந்த கருப்பு வஸ்திரம் பர்த்தா அணிஞ்சிருப்பாங்களே அந்த துலக ஆடை, அந்த ஆடைகளை தவிர்த்து அந்த அந்த மிளைச்ச ஆடையை தவிர்த்து அவள் தீர்க்க சுமங்கலியாக நல்ல ஆடை ஆபரணங்களோடு நல்ல பட்டு வஸ்திரத்தோடு பூவும் மஞ்சளும் குங்குமமாக அழகான திவ்ய சரீரத்தோடு எழுந்தாலாம் அந்த குளத்தில். அப்புறமா அவள் கையாலே பிக்ஷை எடுத்துட்டு போதேந்திரால் அங்கே நாம கௌமுதி என்ற கிரந்தத்தை கிரகித்து கொண்டு அதை படித்து அவர்களிடத்தில் திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு தான் நம்ம ரசோதயத்தை எழுதினார், நாம மகிமை கண் கூட பார்த்து. அப்போ சொல்கிற அந்த அம்மா ஜெகநாத கவி, லக்ஷ்மிதர கவியினுடைய மனைவி, அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க, இவன் 3 தடவை ராமநாமா சொல்லணும்னு அப்பா சொல்லலையே, ஒரு தடவை ஏன் நாமத்தை விரயமாகிற, நாமத்துடைய மகிமை எப்படிப்பட்ட எல்லையற்றது, ஒரு தடவை ராமநாமா சொன்னால் போதுமே அவளை பவித்திரமாக்கிடும், 3 தடவை சொல்லணும், அதுவும் நம்பி சொன்னாதான் அப்படின்னு ஏன் சொல்லணும், நீ நம்பிக்கையோடு சொன்னாதான் நாம பலம் கொடுக்குமா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா. அப்போ தான் போதேந்திராவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அம்மா, இவங்க ஜெகநாத கவி இவர்கள் இருக்கிற அந்த நாம பக்தியை விட உங்களுக்கு அதிகமாக பக்தி இருக்கே, நாமத்தை ஒரு தடவை சொன்னால் போதும், அதை நம்பிக்கை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாம சொன்னாலே பலம் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த நாம பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம் போதேந்திரால், எதி சன்னியாசியாக. போதேந்திரால் பார்த்து அந்த அம்மா ஜெகநாத கவியினுடைய அம்மா லக்ஷ்மிதரனுடைய மனைவி, அந்த அம்மாவுக்கு இருக்கிற நாம பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். அப்படி இருக்கணும் நாம பக்தி. ஆனால் நாம நாக்கில் சொல்ல வேண்டியது மட்டும்தான், டைம் வேஸ்ட் பண்ணாத. சும்மா நாம மகிமைகளை பற்றி நிறைய கேட்டு என்ன பண்ணுற நீ, சாதன அனுஷ்டானத்தில் இறங்கிட்டு தொடர்ந்து ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு சும்மா நாம மகிமை நிறைய கேட்டாச்சு, எவ்வளோ தான் கேட்பேன். நாமும் தன் மகிமை வெளிப்படுத்தும், இன்னொருத்தருடைய உதவி தேவையில்லை, இதுக்கு ஒரு குரு கூட அவசியம் இல்லை. நாமே குருவாக இருந்து உன்னை ரட்சிக்கும், உனக்கு பாதையை செம்மைப்படுத்தும். எனக்கு பகவான் தான் குரு, இன்றைக்கி வரையும் சொல்கிறேன். எல்லா மகாத்மாக்களத்திலும் போயிருக்கேன், ஆனால் பகவான் தான் இன்றைக்கி வரைக்கும் குரு எனக்கு. அது பகவான் நாமே குருவாக வந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த தடவை சொல்கிறேன்னா, இந்த இந்த நாமம் எந்த பலனை எந்த தகுதியும் தேவையில்லை, அது தன் மகிமை வெளிப்படுத்தினா எதனால் பகவானே குருவாக இருந்து எல்லாம் பாகவதத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கேன். அப்புறம் இதை விட பிரமாணம் வேறு என்ன ஒன்றும், பகவானே குருவாக இருந்து தானே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். இப்போ நான் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன்னா பகவான் குருவாக இருந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். பல மகாத்மாக்கள் மூலமாக பகவான் நேரடியாக வருவானா, மகாத்மாக்கள் மூலமாக பல விஷயங்கள் நம்ம தெரிய வைக்கிறான், நமக்கே புரிய வைக்கிறான். பாகவதம் படிக்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் எதனால் கிடைக்குது, பகவானே குருவாக இருந்து, நாமமே குருவாக இருந்து நம்மளை ரட்சிக்கின்றது. நாம வரல, நாமே வரல, அது ஸ்பஷ்டமாக புரியுது இல்லையா. அஜாமல பாக்கியத்தில் புத்திரன் நினச்சி கூப்பிட்டான், ஆனால் சொன்னது நாராயண நாமமாச்சு. அவன் நாராயணன் தான் ஆகணும், நாராயணனை பிடிச்சி இழுத்துரும். அந்த நாமம் வைகுண்டவாசியை பிடிச்சி இழுத்துருமா. அதே ஒரு பாகவத கதை பகவானை பற்றி பேசினா பகவான் அங்கே பிடிச்சி பிரகாயதஸ்வ வீர்யானி அவனுடைய புகழை பாடினால் ஆகுதெய்வமே சீக்கிரம் தர்ஷன அவனை பிடிச்சி இழுத்துடுமா, ஹிருதயத்தில் ஒன்று தெரிய வச்சுடுமா. அதே போல் வைகுண்டத்தில் பிடிச்சி இழுத்துருமா ராமநாமா நாராயணநாமா சொன்னான். உடனே விஷ்ணுதர்கள் காப்பாற்றிட்டாங்க. நீ நாமா சொன்னால் நீ பகவானை பிடிச்சி இழுக்கிறன்னு அர்த்தம். நீ லக்ஷ்மி ஆதிசேஷன்லாம் விட்டு வாடாயங்கள் அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிற. அப்படி அகம் பக்த பராதீனம்னு சொல்லி பக்தன் வசமாயிடுறான் பகவான் நாம சொன்னான். அது மாதிரி அம்பரீஷன் தன் பக்தினால் பிடிச்சி இழுத்துட்டான், அதனால் பக்தன் வசப்பட்டார் பகவான்.
அதனால தான் வந்து வசப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் எதுவுமே கேட்கலையே ஒன்று. நீ எதுக்கு எனக்கு என்ன வேணும்னு கேட்குற என்ன? இல்லை உனக்கு எதிர்கால பாதுகாப்பு தேவைப்படும், இந்த சக்கராயுதம் பிடிச்சிக்கன்னு சொல்லி சக்கராயுதம் கொடுத்துட்டு போகிறான். அவனே வந்து வாண்டடா. நான் அவனை கூப்பிடலையே. ஆகுதை இவமே சீக்கிரம் இந்த தர்ஷனம் வியாதி செய்ய இல்லை கூப்பிட்டே நினச்சின்னு வந்துட்டேன். இல்லை நீ என்னுடைய இப்போ வீரத்தில் பராக்கிரமம் பற்றி பேசினா நான் இருதயத்தில் காட்சி குளிப்பேன் அப்படின்னு முன்ன வந்து தியானம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி கூட அவிபக்குவ கஷாயானம் துர்தர்ஷோகம் கொய்யோக்கினாம் பக்குவப்படாத ஆத்மாக்களுக்கு என் தர்ஷனம் கிடைப்பது அது இதுன்னு சொல்லிட்டான் நாரதர் முன் ஜென்மத்தில். ஆனால் இப்போ நான் பகவானுடைய புகழை பாடும்போது அவன் நாமகீர்த்தனம் பண்ணும்போது உடனே பார்த்தா ஹிருதயத்தில் பகவான் காட்சி அளிக்கிறான். கூப்பிட்டவன் போல ஆகுதேவ கூப்பிட்டவன் போல இப்போ வானான்னா வந்து காட்சி அளிக்கிறான். இன்னும் ஓணுன்னா திருப்பி கூட பார்க்க மாட்டேன்றான். அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணான். அதனால் மற்ற சாதனங்களால் பகவான் வரமாட்டான். பகவான் நாம கீர்த்தனத்தினால சுலபமாக பகவான் பிடிபடுவான் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நாரதருடைய கதை எல்லாம் நம்ம ஸ்பஷ்டமாக பார்க்குறோம். அதே மாதிரி இந்திரிய ஜெயம் ஏற்படுனா கூட இவன் தபஸ்லாம் கடைப்பிடிச்சிருக்கான், அப்பா அம்மா சேவை செய்திருக்கான், எல்லா கிரியானுஷ்டானங்களும் பண்ணியிருக்கான், அப்படிப்பட்ட உபநயன சம்ஸ்காரம் பண்ணியிருக்கான், காயத்ரி ஜெபிச்சிருக்கான், எவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் படித்து கரைச்சி குச்சிருக்கான். அதே அஜாமலன் கடைசியில் சமயத்தில் அந்த காமம் வரும்போது அந்த காமத்தை அடக்க முடியலையே, அந்த வேசியத்தில் வாங்கிட்டானே. அப்போ எது காப்பாற்றலையே. இதே ஹரிதாஸ் தாகூர் அந்த சங்கட தசை வரும்பொழுது அழகான தன்னுடைய மேனியை தன் ஆடைகளை விலைக்கு காண்பிக்கிறான் லக்ஷகிரா. அப்படிப்பட்ட அழகான அங்கமேனிகளை காண்பித்து அவரை மயக்க பார்க்குறாளாம். யார்? அந்த லக்ஷகிரன்ற வேசியானவள் மயக்க பார்க்குறாளாம். யார்? ஹரிதாஸ் தாகூர். ஆனால் அனைவரதும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண பகவான் நாமத்தை சொல்கிறதுனால 3 லட்சம் நாம ஒரு நாள் சொல்லக்கூடியவர். அப்போ அவளிடத்தில் மயங்கலை, இவரிடத்துல அவள் மயங்கினான். இவர் நாமத்தை அவள் பிடிச்சிருந்தா அவள் தபஸ்வினியாக மாறிட்டா. இவர் வேசி சங்கம் கொடுத்தது மகா பாபியாக மாறல அஜாமலன் போல. இவர் அஜாமலன் என்ன பண்ணான்னா சாஸ்திரங்கள்லாம் படித்தான், நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சான், தபசு எல்லாமே கடைப்பிடிச்சான், பிராமண தர்மத்தை கடைப்பிடிச்சான், எல்லாம் அந்த யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சான். அப்படிப்பட்ட ஆச்சாரம் சாஸ்திரங்கள்லாம் படித்து கரைச்சி குடிச்சவன் பண்டிதன் எல்லாம் இருக்குது. சமயத்தில் வழிக்கு வந்துட்டானே அஜாமலன் ஒரு வேசியுடைய ஒரு கண் பார்வையினால் அபாங்க வித்ததி அவருடைய ஒரு கண்ணடிச்சு அந்த கண் ஜாடையை காட்டினவுடனே போய் வசமாயிட்டானே. இதே அஜாமலன் பாரு. கொஞ்சம் அலசி பார்க்கணும் சாஸ்திரத்தை. சும்மா படிச்சுட்டு அப்படியே கதை படிச்சுட்டு அப்படியே கதை கேட்டு போகக்கூடாது. கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கணும் இந்த அஜாமல வாக்கியத்தை. விசாரம் பண்ணி பார்த்தா தான் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே வரும். இந்த கதையை சொல்லிட்டேன். கதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதில் என்ன சாரம், அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அதை நம்மளுக்கு எது பொருள், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நாம் எப்படி அதை கடைப்பிடிக்க முடியும், அதை பார்க்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம என்ன இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சாஸ்திரத்தை ஒரு அஜாமல வாக்கியானத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாமத்தில் நம்ம வந்து ஸ்திரமாக இருப்போம். யார் சொன்னாலும் மனசு மயங்காது, புத்தி பேதலிக்காது, செதறடியாது. இதை விட வேறு ஒரு சாதனம் வசதி அப்படின்னு சொன்னால் அதில் புத்தி போகாது, ட்ராக் மாறாது. நாம் வேணால் பாகவதம் படிச்சிருக்கோம். பாகவதத்தில் சொல்லியிருக்கு தீர்மானமாக பிரமாணமாக இருக்குது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரியம், மனசு பிரமாணம் கிடையாது, சாஸ்திரம்தான் பிரமாணம். அந்த சாஸ்திரத்தை சரியாக நம்ம கேட்டுட்டு பிறகு இனிமேல் சரியான ஒரு குருமார்களுக்கு நம்ம உபதேசமாக இந்த சாஸ்திரத்தை அஜாமல வாக்கியத்தை சரியான ஒரு குருமார்கள் நம்ம கிரகிச்சுக்கிட்டா அப்போ நாமத்தை எப்படி பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்புறமா நீங்கள் வேறு எதுவும் இவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. 1000 பேர் இல்லை இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான் அப்படின்னு வேறு வழியில் இட்டு போனாங்கன்னா வச்சுக்கோ, நீங்கள் வந்து ஏற்கனவே கடைப்பிடிச்ச வழியை விட்டுருவீங்க. அதனால் அப்போ அதுலேயும் ஸ்திரமாக இல்லாமல் வேற இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டுன்னு அந்த பக்கம் போவீங்க. இப்படி போயிட்டே இருந்தால் என்றைக்கு தான் ஒரு முடிவுக்கு வர்றது. அதனால் எப்படினாலும் பகவான் நாம சொல்லலாம். கீர்த்தனமாக பாடு, ஜபமாக ஜெபி, இல்லை எழுது, இல்லை நாம வாயில் ராம ராமான்னு சொல்லி எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால் சமயத்தில் வந்து அவனுக்கு ஞானம் இல்லாமல் காமத்தில் விழுந்துட்டான். அப்போ அவ்வளோ பாருங்கள், யதாஸ்ருதம் பதம் இருக்குது. எந்த அளவுக்கு சாஸ்திரங்கள்லாம் கேட்டு எவ்வளோ உபன்யாசம்லாம் கேட்டிருப்பான், எவ்வளோ சாஸ்திரம்லாம் கேட்டு படித்து எவ்வளோ சாத்விக தன்மையில் வாழ்ந்து கூட அவன் புத்தியும் கடைசியில் ஒரு வேசியனுடைய காம வலையில் விழுந்துட்டானே அந்த அஜாமலன். யோசித்து பாருங்கள். அப்புறமா நான் நாமத்தை பிடிச்சின்னு கடைசியில் 88 வயசு வரைக்கும் திருந்தாத போது அந்த நாமா தான் அவனை காப்பாற்றுச்சு.
யமதூதன்லேருந்து. இந்த வேசி காப்பாற்றலை. யாரை போஷிச்சானோ, இந்த வேசியுடைய பிள்ளைகளை போஷிச்சானோ அவர்கள் காப்பாற்றலை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் யார் காப்பாற்றுவாங்கன்னு. டாக்டர் கூட காப்பாற்ற மாட்டான். வைத்தியனோட என்னென்னா, இந்த வைத்தியன் காப்பாற்றுறான்னு சொன்னால் அப்போ உலகத்தில் எவனே சாகவே மாட்டான். எவனுமே சாக மாட்டானே. எல்லாம் ஒவ்வொரு நாளும் செத்து மடிஞ்சு தானே இருக்குது. அப்பாடு கோடிக்கணக்காக மக்கள் அப்பாடு போயினே தானே இருக்குது. ஒரு பக்கம் பிறப்புகள், ஒரு பக்கம் இறப்புகள் நடந்து தானே இருக்குது. அப்போ டாக்டரால் காப்பாற்ற முடியலையே. எல்லா வைத்தியர்களும் என்ன ஹோமியோபதி வந்துடுச்சு, அலோபதி வந்துடுச்சு, எல்லா நாட்டு வைத்தியம் வந்துச்சு, இது வந்துடுச்சு, அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் எல்லாம் வந்துச்சு, நிறைய ஆங்கில வைத்தியங்களும் வந்துடுச்சு, நிறைய மெடிசின்ஸ்லாம் வந்துச்சு, எக்கச்சக்க மருந்துகள், எக்கச்சக்க டாக்டர்ஸ், லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த இறப்புகளை தடுக்க முடியல? அது பகவான் கையில் வச்சுருக்கான் அந்த சுவிட்சு மட்டும். அப்போ அவன் நாமத்தை சொன்னால் தான் நீ மரணத்திலேருந்து தப்பிக்க முடியும். ஆஞ்சநேயர் மாதிரி சிரஞ்சீவியா, ஜாம்பவான் மாதிரி சிரஞ்சீவியா வாழ முடியும். அதே மாதிரி உத்தவர் மாதிரி அவன் நாமத்தை சொல்ல, அவன் கீர்த்தனங்கள் பாட, அவனால் தான் மோட்சம் அடைய முடியும், பகவான் அடைய முடியும். இந்த யமனை சொப்னத்துலேயும் யமனையோ யமப்படவர்களையோ பார்க்க மாட்டார்கள் அவர்கள். பகவான் நாமத்தை சொல்கிறவங்க. பாகவதம் சொல்லியிருக்க அச்சாமல பாக்கியத்தில் வருது. நான் நேற்று அதை படிக்காம விட்டேன் அந்த ஸ்லோகத்தை. அது வருது. அது எப்படினாலும் பகவான் நாமா சொல்லு. யார் நம்மளை மதிக்கலை, அது நம்மளுக்கு தேவையில்லை. உலகத்தில் நல்ல பேர் எத்தியா கெட்ட பேர் எத்தியா? 4 பேர் வயிற்றுச்சல் கோட்டையும் நடந்துட்டேன். ஆமாம், அச்சாமல் அப்படி தான். நீ பாவம் பண்ணிட்ட, இருக்கட்டும் பண்ணி பாவியே. வால்மீகி சொல்கிறார், நான் எத்தனையோ பேருக்கு கொலை பண்ணியிருக்கேன், கொள்ளடிச்சிருக்கேன், அந்த நாகரத்தனத்துக்காக ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் இம்சை பண்ணியிருக்கேன். அப்படியேப்பட்ட என் மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக அப்படி ஓடி உழைச்சேன், மகா பாபம் பண்ணிட்டேன். ஆமாம், பல பேர் கஷ்டம். ஆமாம். அப்போ நான் எனக்கு விமோச்சனமே இல்லையா? யாரும் உலகம் சப்போர்ட்டாக இருந்தால் தானே ஒரு மனுஷன் ஒரு ஊரில் 4 பேர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அந்த ஊரில் அவன் வாழ முடியும், மதிக்க. இல்லைன்னா எல்லாரும் எதிரியாக மாறிட்டா இவன் எப்படி அந்த ஊரில் வாழ முடியும்? யாருமே அனுகூலம், ஏன் கட்டின மனைவி கூட அனுகூலம் இல்லை, குடும்பமே எதிரியாக இருக்குது. அவன் எப்படி வாழ்வான்? அவனுக்கு எப்போ குழி பறிக்கணும்னு தான் பார்ப்பாங்க இல்லையா உறவினர்கள்லாம். ஆனால் அந்த சமயத்துலேயும் இந்த குழி பறிக்கிறவர்கள், உனக்கு துரோகம் நினைக்கிறவர்கள், ஏதோ நீ பண்ண தப்புனால அவர்கள் உன் மேலே வைத்தறிச்சலாக இருக்காங்க, உனக்கு எதிர்மறையாக செயல்படுது. ஆனாலும் அந்த சமயத்தில் நாம உன்னை காப்பாற்றும். வேசி கைவிட்டாலும் அஜாமிலனுக்கு தன் பிள்ளைகள் கைவிட்டாலும், அவர்கள் பிராமண வர்க்கமே அந்த பிராமண தன்மையிலேருந்து அவனை ஒதுக்கி தள்ளினாலும், அவன் பிராமணனாக பிறந்தான், ஆனால் அசத் சங்கத்தினால கெட்டு போனான். அதனால் பிராமண வர்க்கத்துலேயும் அவனை சேர்த்துக்கல இந்த அஜாமிலனை. அப்படி துந்துக்காரி கூட சேர்த்துக்கல. ஆனால் பகவானுடைய புகழ், பகவானுடைய நாமம், பகவானுடைய புகழ் அதில் அதுதான் காப்பாற்றும். பகவானுடைய கிருபை தான் காப்பாற்றும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் முக்கியம். அஜாமிலன் அந்த கட்சியில் அவன் நாம தான் காப்பாற்றுச்சு. இப்போ நான் அஜாமிலன் சரித்திரம் இன்றைக்கி எவ்வளோ பிராமணர்கள் பாராயணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடுநாயகமாக அதை தான் அப்படியே நெத்தியில் திலகம் மாதிரி மங்களகரமாக இருக்குது. இந்த சரித்திரம் தான் அஜாமில பாய்க்கணும். இன்றைக்கி வால்மீகி சரித்திரம் மங்களகரமாக. இல்லாட்டி வால்மீகி இல்லைன்னா ஒரு ராமாயண காவியமே இருக்காது. வியாசரே சொல்கிறார், எனக்கு குரு வால்மீகி தான், நான் மகாபாரதம் எழுதுறதுக்கு கைடன்ஸ் ஐடியலாக இருந்தது யாருன்னா வால்மீகி தான் சொல்கிறாரு. ஆதிபுரத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார் வியாசாச்சாரியார். இதை விட வேறு என்ன பிரமாணம் வேணும்? அப்போ எதனால் என்ன ஒரு கிராத குலத்தில் பிறந்த, வேடுவர் குலத்தில் பிறந்த அப்படிப்பட்ட வால்மீகி கூட ராமநாமத்தினால பவித்திரமாகி ஒரு காவியமே படைச்சாருன்னு சொன்னால், ஆதிகவி அப்படி ஆதி காவியமாகிய ராமாயணத்தை படித்தாருன்னு சொன்னால் சாதாரண விஷயமா? அதெல்லாம் பகவானுடைய கிருபை. அவர்கள் வாக்கில் எப்படியாப்பட்ட பரம பாவியாக இருந்து உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். கிருஷ்ணன் சொல்கிறவங்க ஒரு இடத்துல உலகத்தால் எல்லாம் வெறுத்துட்டாங்கப்பா, அவன் உறவினர்கள் வெறுத்துட்டாங்க, அவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இல்லை, எல்லாம் பிரதிகூலமாக இருக்கான், அவன் தான் எனக்கு போகணும். ஏன்னா மறுபடியும் போய் அந்த பந்தத்தில் போய் சிக்க மாட்டான் பாரு. ஏன்னா உறவுகளை இவனை கட்டி விட்டாங்க அப்படின்னா அது பெரிய லாபம் இல்லையா பகவானை நெருங்கிறதுக்கு அப்படின்னு வந்துடுவானா. அதனால் பரம பவித்திரமான பகவானுடைய நாமத்தை கிரகித்து கொள்ள வேண்டியதுதான் புத்திசாலித்தனமே தவிர அவர்கள் பேச்சு இவர்கள் பேச்சு கேட்டு நம்ம புத்தி சதறடிக்கிறது, புத்தி பேதலிக்கிறது முக்கியத்துவம் கிடையாது. இன்றைக்கி உட்காரு, நெஷ்டியாக உட்கார், ராம ராம ராமான்னு கத்து. அவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன் தான் ராமன். அவருடைய தூதர்கள் உடனே வந்துடுவாங்க. பகவானை விட
பகவத் பக்தர்கள் கிருபாலுக்கள். உடனே ஆஞ்சநேய சுவாமி எத்தனை ரகுநாதிக்கு அந்த இடத்துல முதல்ல ஆஞ்சநேயர் வந்துடுவார், அம்மா ராமர் வந்துடுவார். முதல் புரிஞ்சுக்கணும். நான் உங்களை படபடம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பொறுமையாகவே கேளுங்க. இப்போ நான் பேசுனது நிதானமாக கேட்டு புரிஞ்சு, அவ்வளோதான். இப்போது அம்மா ராமா 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 அப்படியேப்பட்ட இந்த அஜாமலன் என்ற பரம பவித்திரமான சரித்திரம் எல்லா இந்த நாமமானது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது, எல்லா விதமான புண்ணியங்களையும் கொடுக்கக்கூடியது. உலகத்தில் நீ எதெல்லாம் புண்ணியம் சொல்றியோ அத்தனை புண்ணியங்களும் நாமத்துக்கு கீழே தான். நாமத்துக்கு சம்மா வேறு எந்த தர்மத்தையும் வைக்கக்கூடாது. அது ஒரு நாமாபராதம் தான். எல்லா எப்படியாப்பட்ட பாவம் பண்ணவனாலும் சரி, பஞ்சமா பாதகம் பண்ணவனாலும் சரி, நாமம் தான் ஒரே கதி. நாமத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நாமம் நாமத்தால் உன்னுடைய எப்பேற்பட்ட பாவத்தை நாமத்தால் போக முடியாது, எதுவுமே கிடையாது. நாமுடைய மகிமைக்கு சம்மா நீ பாவத்தை பண்ண முடியாது. நாமத்தினுடைய பவித்திரத்துக்கு சம்மா உன்னுடைய பாவம் பண்ண முடியாது. அதாவது நாம அந்தளவுக்கு பவித்திரமாக்கிட்டோம். நாம ரொம்ப வசதி. உன்னுடைய பாவம் என்னென்னா சும்மா கடுகு மாதிரி. நாமன்றது மலை மாதிரி. அந்த கடுகு ஏமாத்திரம். நீ கோடிக்கணக்கான ஜென்ம பாவமும் எப்படின்னா 10 வருஷம் போட்டி கலந்த ஒரு இருட்டு வீட்டில் ஒரு வெளிச்சம், ஒரு லைட் போட்ட உடனே மொத்த இருட்டும் போயிடுச்சு பார். 10 வருஷம் இருட்டு ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு பார். அதுபோல் பகவான் நாமம் என்னென்னா மொத்தத்தையும் பொசிக்கிட்டோம், எல்லா பாவத்தையும். ஆமாம், நாமும் பவித்திரமாக்காத நாமுமே கைவிட அளவுக்கு பாவத்தை பண்ண முடியாது. நாம் ஏன்னா கைவிடாது. நாம ரொம்ப வசதி. அதனால் பகவானுடைய பெருமைகளை பேசணும், பகவானுடைய குணபலம் பக்கம். இந்த நாமத்தினால் அதனால் பகவானத்தில் என்ன லாபம்னா குணபலம் பக்கம், பகவானுடைய குணங்களில் பிரேமை உண்டாகுமா. அதுக்காக தான் நாமத்துடைய லட்சியமே அதான். நாம இடத்துல பிரேமை உண்டாகுது. அதுதான் நாம லட்சியம். நீ கல்யாணம் ஆகணும், இகலோக சௌக்கியங்கள் கிடைக்கணும், பணம் பொருள் காசு இதெல்லாம் சுலபமாக கிடச்சிடும். அஷ்டமா சித்திகளே சுலபமாக கிடச்சிடும்னு சொல்லி வால்மீகி கிடச்சிது, ஆஞ்சநேயர் கிடச்சிது, அதெல்லாம் சுலபமாக கிடச்சிடும் ராமத்தினால, ராமநாமத்தினால. ஆனால் அப்போ சமயத்தில் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். இப்போ காமம் உண்டாகிற நேரத்தில் மாயாதேவி ஒரு தடவை பரீட்சை பண்ணலாம் ஹரிதாஸ் தாக்கூரை. அந்த சமயத்தில் யாருன்னா மாயாதேவி பகவானுடைய தங்கை, சிவனுடைய மனைவி. அப்படிப்பட்ட மகாமாயை அவள் என்னன்னா துர்க்கை. அவள் வேறொரு அழகான பெண்ணாக ஹரிதாஸ் தாகூரை மயக்க பார்த்தாலாம். அவன் கட்சியில் என்னென்னா ஹரிதாஸ் தாகூரத்தில் மயங்கி அவள் உபதேசம் பெற்று கொண்டு போனாள். நாம் உபதேசம் பெற்றுக்கொள்ள, நீ சும்மா என்னை மயக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாத. உனக்கு ஏன் இந்த மயக்கிற புத்தி எனக்கு வருதுன்னா உனக்கு பகவான் நாமா நீ சரியாக சொல்ல மாட்டேன்ற போகுது. இது போல் ஒரு பக்தரில் போய் பரிசோதிக்கிறிய போமா கம்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பிடிச்சிக்கோ அப்படின்னு பகவான் நாமத்தை உபதேசம் பெற்றும் போனாலாம். யார்? ஹரிதாஸ் தாகூரில். யார்? துர்கை மாயாதேவி. அது மாதிரி பக்தர்களால் தான் இந்த மாயா மோக நிராசிச்ச வைஷ்ணவி கிரியதே கதம். இந்த மாயை மோகத்தில் சிக்காமல் இருக்கிறார்கள் வைஷ்ணவர்கள். அவர்கள் எந்த சாதனத்தை அனுஷ்டிக்கிறார்கள்னா இந்த சாதனை தான். ஹரிதாஸ் தாகூர் என்ன பண்ணார்னா ஹரிநாமம் சொன்னார். அப்படியேப்பட்ட தபஸ் பண்ண விஸ்வாமித்திரன் மேனகத்திலும் மேன. அதனால் தபஸோ யோகமோ இந்த சாதனானுஷ்டானங்களாம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது. பக்தி இல்லாத தபஸோ ஞான விசாரமோ மோகாஷகா மோக கர்மானகா மோக ஞான விச்சேதசகா ராட்சசியும் ஆசிரியம் செய் அப்படின்னு அசுரிகள் கூட கொடுத்துரும். விச்சேதசகா முட்டாளாக்கிடும்னு. பகவத் பக்தி இல்லாத நீ பண்ணக்கூடிய கர்மாக்களோ சாதனானுஷ்டானங்களோ தபஸோ யோகமோ பிரம்மச்சரியமோ யமனியமங்களோ எல்லாம் பக்தி இல்லாமல் செய்யக்கூடியது எல்லாமே பிரயோஜனமே அற்றது. அவைகள்லாம் பிணத்துக்கு பண்ண அலங்காரம் போல்.
வியர்த்தமானது. மோகாஷகா உன்னுடைய ஆசைகள் நிறைவேறாது. மோக கர்மானகா நீ செய்கிற கிரியானுஷ்டான சாதனங்கள் பயன்படாது. நீ பண்ண கர்மாக்கள் பூர்ண பலனை கொடுக்காது. மோக ஞானகா சமயத்தில் உனக்கு ஞானத்தை கொடுக்காம அந்த ஞானத்தை நீ என்ன தான் பெற்றாலும் ஞான விசாரம் பண்ணாலும் எவ்வளோ தான் புஸ்தகங்களை படித்தாலும் நாமத்தை சொல்லணும்னு சொன்னால் சமயத்தில் அந்த ஞானமானது உன்னை கை கொடுக்காது, அனுபவத்தை கொடுக்காது. அவன் உன்னை முட்டாளாக்கிடும். விச்சேதசகா அப்படின்றார். பகவத் பக்தி இல்லாதவனுடைய என்ன தான் தபஸ் எவ்வளோ பண்ண கஷ்டம். அவன் ராட்சச அசுர இயல்பு தான் காமக்குரோதங்களை தான் கொண்டு போய் தள்ளிடுமே தவிர ராட்சசுர இயல்பு தான் உண்டாக்குமே தவிர அவன் ஸ்ரேயஸ் அடைய மாட்டான் அப்படின்னு போதேந்திரால் சொல்கிறார். அதனால் பகவத் பக்தியை உதாசனப்படுத்திட்டு பகவான் நாமத்தை உதாசனப்படுத்தி நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, மோகமாயிடும், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அதனால் புரிஞ்சுக்கணும், நாமத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. 6 வித புண்ணியங்களும் பூர்ணமாக கொடுத்து விடுறது, எல்லா விதமான பாபத்தையும் போக்கக்கூடியது நாமம். ஒரே வரியில் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம் பரம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். எல்லாம் சின்ன பாபம் பெரிய பாபம் அந்த பாபம் முன்ஜென்மத்து பாபம் இந்த ஜென்மத்து போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்ப மனத்துக்கு இனியாயினை பாடவும் நீ வாய்த்திரவாய். மனத்துக்கு இனிமான ரம்யமான அந்த ராமனை நீ நாக்கே பாடமாட்டியா, பாட நீ வாய்த்திரவாய். அது மனத்துக்கு இனிமையானதாச்சு, ராமனாவே ரம்யமானதாச்சு அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறார். அவர் தான் சொல்கிறான், ஓய படிக்கும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேல். பிராரத்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. பிராரத்த கர்மான்றதுனால இந்த ஜென்மத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா, அவைகளாம் எரிச்சி சாம்பலாகிடுமா. இனிமேல் வரக்கூடிய பாவம் ஆகாமிய கர்மா. புகுதருவானா இனிமேல் வரக்கூடிய கர்மா வினைகள் எரிச்சி சாம்பலாகிடும். போய படிக்கும் இதுக்கு முன்னாடி சஞ்சித கர்மா மூட்டையாக கோடிக்கணக்கான ஜென்மங்கள்லாம் சேர்த்து வச்ச பாவ மூட்டைகள், அவைகள் அந்த கர்ம மூட்டைகள்லாம் எரிச்சி சாம்பலாக்கிடுமா. பகவான் நாமா அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார் திருப்பாவில். போய பழியும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். செப்பு பகவான் நாமத்தை செப்பு எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறார் தோழிமாரத்தில். அப்படி பகவான் நாமத்தை சொல்ல மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். மனத்துக்கினிமையான ராமனுடைய நாமத்தை பாடவும் நீ வாய்த்திரவாய், அது சொல்லு அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறார் திருப்பாவில். இதுபோல் நிறைய எக்கச்சக்க மகாத்மாக்கள் ஆழ்வார்கள்லாம் நாமத்துடைய மகிமையை நாராயணா என்னும் நாமம் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்கிறார். நாராயணன்ற நாமந்தான் கடைசியில் அஜாமலனை காப்பாற்றுச்சு. கட்டின மனைவியை காப்பாற்றினா, அந்த வேசியை காப்பாற்றினா, பிள்ளைகளை காப்பாற்றினாங்க, யாரும் காப்பாற்றலை. நீ தபஸ் பண்ணலாம், யோகம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் தபஸ் பண்ணலையா, சந்தியாவந்தனம் பண்ணலையா, காயத்ரி ஜபிக்கலையா, எல்லாம் பண்ணலாம். பகவத் பக்தி இல்லாமல் எது செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. 12 குணங்கள் கொண்ட 12 லட்சணங்கள் கொண்ட ஒரு பிராமணே ஆனாலும் பகவத் பக்தி இல்லைன்னு சொன்னால் நதுபூரி மனகா தன்னையே அவன் பாவனமாக்கிக்கொள்ள. ஆனால் ஒரு சண்டாளன் மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் தன்னை பவித்திரமாக்கிக்கும் பகவத் பக்தி பண்ணுறான்னு சொன்னால் அவன் தன் குலத்தையே பாவனமாக்கி 21 தலைமுறை பரிசுத்தமாக்கிறான்னா அடும் பிரகலாத தன் ஸ்துதியில் சொல்கிறார். இது மாதிரி நிறைய சொல்லலாம், பிரமாணங்கள் நிறைய இருக்குது. அதனால் பக்தி இல்லாத வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கை. கிருஷ்ண பக்தி ராம பக்தி பகவானுடைய பெருமைகளை பேசிட்டு பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணியிருக்கிற வாழ்க்கை தான் சௌபாக்கியமான வாழ்க்கை, மங்களகரமான வாழ்க்கை, மகோத்சவமான வாழ்க்கை. அவர்கள் சகல சௌக்கியங்களும் சர்வ சௌபாக்கியம். அவங்களுக்கு பணம் நிர்தனாஸ்தி அபிதன்யா. ஆனால் பணக்கார மாதிரி வாழ்வானா சந்தோஷமாக. பணக்காரன் எப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும். வெளிப்புறமான பணம் இருந்து துக்கப்படுறவன் அவன் உண்மையிலே பணக்காரன் கிடையாது, அவன் பிச்சைக்காரன், அவன் தரித்திரன். வெளிப்புறமாக பணம் இருக்குது ஆனால் துக்கப்பட்டுறான் அவன் பையன். ஆனால் 10 பைசா அடுத்த வேலைக்கு இந்த சாப்பாடுக்கு என்ன வழின்னு தெரியல. ஆனால் படம் ஆனந்தமாக கிருஷ்ண கதைகளை பேசி இந்த குசலர் தான் பெரிய பணக்காரன். பூர்ணத்துவம் அடைஞ்ச குருனுடைய அனுக்கிரகத்தினால் அந்த ஞானம் இந்த பக்தி நீ பற்றி கொண்டாய், என் நாமத்தை கிருஷ்ண நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிற, அப்போ நீ தான் பெரிய பணக்காரன்னு கிருஷ்ணன் கொண்டாடுறாங்க. ஒரு குருநாள் தான் ஒருத்தன் பூரணம் ஆகிறான். எதனாலனா குரு ஆசீர்வாதத்தினால. இதெல்லாம் போய் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த தனம், இந்த ஏழ்மையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் தூக்கி குப்பத்தூரில் போடு. அதான் ஜென்மா எத்தனையோ இடத்துல ஏழ்மையாக வந்திருக்கோம், பணக்காரனாக இருக்கோம், எல்லாம் இதெல்லாம் இந்திரிய சௌக்கியங்கள் தானே. ஆத்ம சௌக்கியத்துக்கு பகவான் நாமா தானே அப்படின்ட்டு நாமத்தை கிருஷ்ண நாமத்தை கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் பகவான் நாமத்தை ஜெபிச்சுன்னு தரான் குசலர். அதனால் ஒரு பசிதாகலாம் மறந்துட்டார். ஆனால் பிள்ளைகள் பட்டினியாக வருது, அந்த அம்மா என்ன பண்ணுவோம், கவலைப்படுவா இல்லையா, உடனே போய் ஒரு தடவை கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புகிறான். அந்த அம்மா 4 படி அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அந்த அவளுக்கு தான் பகவான் எதிர்பார்த்துருந்தானோ குசலர் வருவார். அதை வாங்கி பிடிங்கி சாப்பிட்றான். கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவசரம்,
இந்த வெண்ணெய் திருடும் போது போய் திருடி சாப்பிட்றானே, அது மாதிரி இவங்க பிடிங்கி சாப்பிட்றான் குசலர்கள். ஏன்னா அப்படி பகவான் நாமத்தை சொல்லியிருந்து கிருஷ்ணருக்கு தனம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பகவான் தான் பெரிய தனமே, பகவான் நாமா தான் பெரிய தனமே. அதனால் நிர்தனாஸ்தே அபிதன்யா, சகல பவனங்கள் அவன் தான் பெரிய பணக்காரர்லாம். அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தில் ஒரு லவலேசம் கடுகளவு கூட இந்த பணக்கார தன துர்மதான், அந்த பணத்திமிர் பிடித்த இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரெல்லாம் கூட அனுபவிக்க முடியாதான். பக்தி இல்லாத கோடீஸ்வரெல்லாம் கூட சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்களாம். ஆனால் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழைப்பட்ட குசேலன் கூட மகா சந்தோஷமாக இருப்பாங்களாம், வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாங்களாம், சௌகரியமாக இருப்பாங்க. என்ன குறைச்சல் பகவான் இஷ்டம், திருப்தியாக இருக்குது, கிடைச்சதை சாப்பிட்றோம், ரொம்ப கிடைக்கல, ஆடம்பரமாக இல்லை, அத்தியாவசியத்துக்கு பகவான் கொடுக்குறான், போதும், ஒரு கூழ கொஞ்சம் கஷ்டம், நிம்மதியாக இருக்கிறோம் இல்லையா. இந்த சௌக்கியம் கிருஷ்ண கதைகளை நான் துவாரகாதீஸ்வரனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி பாரோம். அப்படி சொல்லுங்கண்ணா அப்படின்னு வாழலாம் அந்த கல்யாணி குசலுடைய பத்தினி, அவ்வளோ சந்தோஷப்படுவாளாம். அதுவல்லவா வாழ்க்கை. கிருஷ்ண கதைகளை பேசின வாழ்க்கை போனால் சுகிட்சமாக அந்த டைம் போகிறதே தெரியாது, வாழ்க்கை போர் அடிக்காது, வெறுப்படிக்காது. இப்போ கிருஷ்ண கதைகளை பேச அஜாமலை பற்றி உபாக்கியனை பற்றி சும்மா கொஞ்சம் பேசுகிறேன், டைம் போகிறது எப்போ பாரு, மணி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அப்போ பாரு 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு, 40 நிமிஷம் ஆகிப்போச்சு, டைம் போகிறதே தெரியாது. அப்படி பகவத் கதைகளையும் பகவான் நாம கீர்த்தனங்களையும் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே அவங்களுக்கு சொர்க்கம் தானே. அதுவே சதா வைகுண்டல்ல நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக்கு ஜீவினாக. எவன் கதைகளை பேசின வாழ்க்கையை ஜீவிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை என்னென்னா லீலா அசுர பித்து கிருஷ்ண பித்து பிடித்தவனாக லீலை என்ற அமிர்தத்தில் மிதக்கிறான். அவன் வைகுண்டவாசி, அவன் பூலகவாசினே சொல்லக்கூடாது அவனை. சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தற்பா ஹரிநாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய கதைகளையும் பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கை என்றைக்குமே அவர்கள் வைகுண்டவாசிகள். அதனால் பூலோகவாசிகள் போல பசிதாகங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள், ஜரா மரணத்தில் பாதிக்கப்பட மாட்டார்கள், நோய்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் எப்பவும் சந்தோஷமாக குதூகலமாக எப்பவும் ஆரோக்கியமாக ஸ்டெமினாவோட நல்ல இளமையாக பஞ்சகாய 5 வயசு குழந்தைகள் போல துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க. அவர் உற்சாகமாக இருப்பாங்க. அவர்கள் பெரிய பணக்காரர்களாக அனுபவிக்காத சந்தோஷத்தை அவர்கள் நிர்தனாஸ்தி அபிதன்யாக பெரிய பணக்காரர்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அவங்க அனுபவிப்பாங்களாம். ஆனால் வெளிப்புறமாக பணத்தில் இல்லை, இந்த கிருஷ்ண பக்தி லக்ஷ்மி மணாலனுடைய சௌக்கியத்தில் அவங்க பெரிய பணக்காரர்கள் போல் காட்சியளிப்பாரலாம், மகோத்சவமாக சந்தோஷமாக. ஆனால் அந்த பாகவதி வார்த்தா அந்த பணத்தை அது விலை பேசி வைக்கிறவங்களுக்கு மன சந்தோஷம் இருக்காது. இந்த பாகவதத்தை விலை பேசி வைக்கிறவங்களுக்கு மன சந்தோஷம் இருக்காது. பகவத் பக்தியோடு உண்மையான பக்தியோட பகவான் நாமத்தை சொல்லிட்டு வாழ்க்கையை பொழுது போகிறவங்களுக்கு என்றைக்கு சௌக்கியம்தான். அவங்க சௌக்கியத்துக்கு ஒரு குறைச்சலும் வராது, ஒரு ஹானியும் உண்டாகாது. கிருஷ்ண பக்தியில் இருக்கிற சௌக்கியத்துக்கு பதிலுக்கு நீ பணம் வாங்குகிற சம்பாவனை நம்மளுக்கு இவ்வளோ விலைக்கு பேசுகிறேன்னா தானாக கொடுத்தா தானாக வந்தால் எதிர்ச்ச லாபம் சந்துஷ்டம். எதிர்ச்சியாக கொடுக்கறது பகவானால் கொடுக்க போகிறது சன்மானம், அதை ஏற்றுக்கலாம். நாமளாக விலை பேசுகிறோம்னா அதுக்கு மதிப்பு குறைவு. நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த சாணித்தியம் போயிடும். கதா சரஸ்ததோ கதா, நீ சொல்கிற கதையில் வீரியம் இருக்காது. அப்போ எந்த ஆசையும் இல்லாமல் இந்த கிருஷ்ண கதை பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் பகவான் கொடுத்தானே, இதை பேச யாருன்னா கேட்கறதுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு ஆசையாலவா கதை சொல்லணும். அப்போ கதை சொல்லணுன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சாங்களேன்னு சொல்லிட்டு பிடிச்சி போட்டுக்கின்னு அந்த பக்தர்களை வச்சு அருமையாக கிருஷ்ண கதைகளை அனுபவித்து சொல்கிறது, அதில் இருக்கிற குதூகலம் அவங்க கொடுக்குற சம்பாவனையிலையாக இருக்குது, அவங்க கொடுக்குற சம்பாவனையிலையாக இருக்குது, அவங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய் நம்ம திருப்தி வந்துடும். இந்த கிருஷ்ண கதைக்கு இணையாக கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்குமா? இந்த கிருஷ்ண சௌக்கியத்துக்கு, இந்த ராமருடைய கதைகளுக்கு இணையா, இந்த ராம நாமத்துக்கு இணையா, இதெல்லாம் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா கிடைக்கும்? இதுக்கெல்லாம் விலை பேச முடியுமா? விலை மதிப்பட்டதாச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாச்சே. பரபிரம்மாகிய பகவானே கிருஷ்ண புரஸ்திதம், கிருஷ்ணனையும் முன்னாடி பிடிச்சி கொடுக்கக்கூடியதாச்சே. இதுக்கு போய் நம்ம இவ்வளோ கொடுத்தா தான் நான் பாகவதம் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம போனோம்னா அதுக்கு மதிப்பு குறைச்சறியே நீயே. உனக்கு அனுபவம் கெட்டுப்படுமே. கதா சாரஸ்ததோ கதா, உன்னுடைய கதை சாரமாக அந்த அனுபவம் உன்னை விட்டே போயிடுமே. ததோ கதா, ஓடியே போயிடுமே. அப்படின்னா பலனை எதிர்பார்க்காத பகவத் பக்தியில் மிதந்துண்டு யாருன்னா கிடைப்பாங்களா சொல்கிறதுக்கு கேட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத் சங்கார்த்தம் சமாயாதா தத்ருஷு சத்திரநாரந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே சனகாதி முனிவர்கள். யாரா சத் சங்கம் கிடைக்குமா, நம்ம கிருஷ்ண கதைகளை சொல்லிக்கலான்னு யாரா துக்கப்பட்டுன்னு வரணுமா அதுக்குன்னு
சூன்ய சித்தோசி கதவித்தோ யதாஜனகா, சொத்தை பறி கொடுத்தவன் போல உன் மனசு சூன்யமாக இருக்கே, காரணம் என்ன? நாரதா அப்படின்னா என் மனசு சங்கடப்படுறது, ஏதோ சத்கர்மா செய்யணும்னா. அப்படியா வாப்பா, அந்த சத்கர்மா நான் பகவான் சொன்னது இதுதான்ப்பா, பாகவதம் தான்ப்பா, வாப்பா நான் சொல்கிறேன் வாப்பா, கேட்குறியா அப்படின்னு. நான் கேட்குறேன். ஆனந்த வனம்னு ஒரு வனம் இருக்குது, அந்த இடத்துல போய் ஏற்பாடு பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணன் ஃபஸ்ட்டு பாகவதம் இருக்கட்டும், பாகவத மகிமையில் சொல்கிறேன், அது கீழே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா அப்படின்னு சொல்லி அப்படியே முள்ள முருக அந்த பிராபகத்துடைய மகிமைகளை சொல்ல 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 அப்படியே அங்கே கேட்குற நாரதர் அவள் வந்து பக்தி தேவியே புஷ்டி அடைந்து, நாரத இந்த ஞான வேலைக்கு புஷ்டி அடைந்து, ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு சாத்வம்ச ஜஷ்டஸ்வ சுதர்ய சம்சயம் நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி, எல்லா இதயத்தில் போய் நீ வாசம் பண்ணு பக்தி தேவின்னு போய் ஸ்தாபிக்கிறாரே சனகாதி முனிவர்கள்லாம். அவள் எவ்வளோ குதூகலத்தில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். பவத்தி சொல்கிறலே பக்தேஷு கோவிந்த சரூபகத்ரி பிரேமிக தத்ரி பவரோகஹந்திரி சாத்வம்சி திஷ்டஸ்வ சுதர்ய சம்ஸ்ரியா நிரந்தரம் வைஷ்ணவம். பக்தர்கள் கோவிந்தமயமாக்குபவளே, அப்படி பிரேமையே வடிவானவளே, அப்படி குதூகலத்தை பிரேமையை சந்தோஷம் அந்த அன்பை பெருக்குபவளே, அப்படி பிரேமிக தத்ரி பவரோகந்திரி பிரிவை இந்த பிறவியில் இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்களை எல்லாம் பவரோகஹந்திரி அந்த பிறவி பிணியை போக்குபவளே, சம்சார துக்கங்களாம் மறக்கடிக்க செய்பவளே, அப்படி கிருஷ்ண கதைகளை மிதக்கும்படி செய்பவளே, அப்படிப்பட்ட நீ எல்லார் ஹிருதயத்திலும் போய் நீ வாசம் பண்ணு. இங்கே இருக்கிற இந்த வைஷ்ணவர்கள் எல்லா ஹிருதயத்திலும் போய் நீ பக்தியை பெருக்கும்படி செய், அதிகமாக பக்தி ஞான வைராக்கியத்தை பெருக்கும்படி செய்து அவளுக்குள்ள மேலும் மேலும் ஆனந்தத்தை பெருக்கி கிருஷ்ண பக்தியில் இந்த பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமான ருச்சி உண்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரம் அவர் அந்த கலிபுருஷன் கீழே நெருங்க விடாதபடி இந்த அந்தரம்னா இடைவெளி, எந்த உலக விஷயங்களுக்கும் இடைவெளி கொடுக்காத பகவத் பக்தியிலேயே அவர்களை நிரந்தரமாக வச்சுருக்கிற மாதிரி நீ போய் அனுகிரகம் பண்ணுப்போ, எல்லா இடத்துலையும் உட்காருப்போ, தைரியமாக உட்காருப்போ, நீ யாரும் எழுந்துப்போன்னு சொல்லுவோம், நீ வரலன்னு தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் வாசம் பண்ணு அப்படின்ட்டு சனகாதி முனிவர்களை ஸ்தாபிக்க பக்தி ஞான வைராக்கியம் வந்து அங்கே ஹிருதயத்தை ஸ்தாபிச்சோடனே அந்த பிரேமையில் எல்லாரும் கதை கேட்டு இருக்கும்போது பகவானே சொல்கிறார், நிஜலோகம் பரித்தேஜ்ய, தன்னுடைய சொந்த லோகமும் சொர்க்கத்தோட வைகுண்டத்தை கூட தூக்கி போட்டுட்டு, மகாலட்சுமியோட தூக்கி போட்டு, ஆதிசனோட தூக்கி போட்டு அந்த பக்தன் ஹிருதயத்தில் பிரபிசதி ஹிருதேஷம் பக்தி சூத்ரோபணத்தா, அந்த பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்ட அந்த ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறானாம் பகவான். அவருக்கு ஆனந்தம், பகவானுக்கே பக்தர்களோட தான் சல்லாபம், பக்த அவலம்பனாத்தாய, அதனால தான் அவனுக்கும் சந்தோஷமா, இல்லைன்னா அவனுக்கே சந்தோஷம் கிடையாது. தனியாக இந்த ஆதிசேஷ இந்த பண்ணி வெறுப்பாக இருக்குமா, ஏன்னா பாகவதம் சொன்னால் உடனே எழுந்து ஓட்டுருவானா, திடீர்னு பார்த்தா இவர் வேறு வேலை இல்லை, அடிக்கடி காணாமல் போயிடுவார் அப்படின்னு மகாலட்சுமி பாதத்தை பிடிச்சினே இருப்பா. ஆதிசேஷா ஆதிசேஷா டக்குன்னு காணாமல் போயிட்டான், எங்கேயோ பாகவதம் நடக்குது, அதனால் அங்கே போயிட்டு இருப்பார். ஹிருதி பிரசித்தி அந்த பக்தர்கள் நினச்சி ஹிருதயத்தில் சந்தோஷப்பட்டிருக்கார், உடனே காணாமல் போயிடுவார். உடனே எங்கே தேடிப்போ, எங்கே சப்தாகம் நடக்குது பார், எங்கேயா நவாகம் சப்தாகம் எங்கே நடக்குதா பார், எங்களை நாமசிங்கத்தில் நடக்குதா பார், நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனோட இந்த சிம்மலக்ஷ்மி தேடின்னு வருவாளாம் எங்கே சப்தாகம் நடக்குதுன்னு. அவளும் வந்து கெஞ்சி கொஞ்சி கூப்பிடுவாளாம், வா நீ ஏன்பா வைகுண்டத்தை விட்டு அடிக்கணும், இங்கே பக்தி நீ கம்முனி நீ உட்கார கூடவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆதிசேஷன், என்ன சாமி அடிக்கடி காணாமல் போயிருந்தீங்க வைகுண்டத்தில் இருந்து, சர்வதாதோ விஹாய திடீர்னு வைகுண்டத்தோடு காணாமல் போய்ட்டு வரான். அந்த பக்தன் ஹிருதயில் போய் உட்காந்து போகிறான். அவன் எப்படி ரசித்து கேட்குறான் போகிறான், அந்த கதையை எப்படி ரசித்து கேட்குறான் போகிறான், எவ்வளோ சௌக்கியமாக இருந்தான். அந்த நரசிம்மாவதாரத்தை எப்படி வாப்பா அப்படின்னு அந்த பிரகலாதுடைய குணங்கள் பாப்பா, அப்பா அருமையாக இருக்கும். அந்த பிரகலாதுடைய குணங்கள் பார்த்தா அப்படியே பார்த்தா அந்த பாகவதம் அந்த ராம குணங்களை பார்த்தா அப்படியே ரமிச்சு கேட்குறான் பற்றி அவன். அந்த கோபிகளுடைய பக்தி பார்த்து ஜெயத்தி தேத்திக்கம் ஜென்மனா விரஜா, அங்கே அவர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், இங்கே வந்து இவன் வாயில் முணு தர்றான், ஜெயத்தி தேதி கூட சேர்ந்து பாடுறான் பாறேன். இவன் எப்படி ரசிக்கிறான் பாறேன் அந்த கோபிகா கீதத்தை, எப்படியோ அனுபவிக்கிறான் பாறேன் அந்த பாகவதத்தை. இந்த பக்தன் இருதயத்தை விட்டு எனக்கு அங்கே வைகுண்டத்தில் நீ ஒரு கதோடு பேச மாட்டேறியா, பாதத்தை பிடிச்சி தூங்கி நேர தவிர ஒரு தடவை கிருஷ்ணகாதி பேசுகிறேன் நீ. இங்கே போகிற பக்தர்கள் எவ்வளோ சொல்லாமல் பண்ணுறாங்க, பாடி இங்கே ஜாலியாக இருக்குது, இங்கேருந்துலாம் நீ நம்ம வைகுண்டத்துக்கு போவோனா, பக்தி சூத்ரோபணத்தா அந்த பக்தி என்ற கயிறால் இந்த பக்தர்கள் கட்டி போட்டுறாங்க, என்னால் வர முடியாது, நீ வேணா இங்கே தங்கிடு அப்படி சொல்லி லக்ஷ்மியை கூட வச்சுன்னு ஆதிசேஷன் கூட வச்சுன்னு அங்கே சல்லாபம் பண்ணுறாராம் பகவான் அந்த பக்தர்கள் ஹிருதயத்தில். அவ்வளோ பிரேமை கண்களில் கண்ணீர் மல்குது, ரோமாஞ்சனம் ஏற்படுது, தொண்டை கதம் உண்டாகுது. அந்த கிருஷ்ண கதையை கேட்க அப்படியே உடம்பு புல்லரிச்சு ஆட்டு கண்டுது, எப்படி அனுபவிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகளை சொல்லி அப்படியே ஆனந்தப்படுறாராம். சர்வதா நிஜலோகம் பறித்து பக்தி சூத்ரோபடம், அந்த பக்தின்ற பாச கயிறால் கட்டப்பட்டு இந்த பக்தனை விட்டு பிரியவே முடியாது, விரகத்தினால தவிக்கிறான் நம்ம பகவான். கர்த்தமரை விட்டு பிரிய முடியாமல் தானே கண்ணில் கண்ணீர் வந்து பிந்து சரசாக மாறிச்சு, குளமாக தேங்கிடுமா அவன் கண்ணீர் வந்தான். அந்த கண்ணீர் தான் பக்தன் கண்ணில் கண்ணீர் வருது. அந்த பக்தன் ஹிருதயத்தில் பகவான் தெரியுதை நல்லா பார்க்கலாம்.
அந்த பிரேமையில் பகவத் கதையை சொல்லணும். பணத்துக்காக பகவத் கதையை சொல்லக்கூடாது. பிரேமையினால் பகவத் கதையை சொல்லும்பொழுது அவன் தான் பெரிய பணக்காரன். அவன் உற்சாகம், அவன் சந்தோஷம், அவனுடைய குதூகலம், அவனுக்கு ஸ்டெமினா எங்கேருந்து வருது? நான் வைகுண்டத்துலேருந்து வருது அவனுக்கு. அவன் துன்ற சோத்துலேருந்து வரல அவனுக்கு ஸ்டெமினா. வைகுண்டத்தில் பாலும் பழமும் சாப்பிட்றதுலேருந்து வரக்கூடிய ஸ்டெமினா இல்லை அது. அது பகவானுடைய கருணையினால் வரக்கூடிய ஸ்டெமினா. பகவானுடைய கருணையினாலும் வாக்கில் ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே நாமங்கள் நாக்கள் அப்படியே வெள்ளமாக சரளமாக அப்படியே கோச்சரமாக அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படிப்பட்ட பகவதன், அப்படிப்பட்ட பக்தன். அதனால் கிருபை தான் முக்கியமே தவிர பகவானுடைய கிருபையை பிரார்த்தனை பண்ணிக்கோ. பகவானுடைய கிருபை 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 கிருஷ்ண அனுகிரகம், அவனுடைய அன்பை பெற முயற்சி பண்ணு. அதனால தான் நாம நாக்கில் வரும். நாமத்துடைய நோக்கமே பிரேமை தான். பணம், செல்வம், காசு, பதவி, புத்திர பாக்கியம், கல்யாணம், காசு, வீடு கட்டுறது, கார் பங்களா வாங்குறது, அதில் நோக்கம். பகவான் நாமத்துடைய அதெல்லாம் கட்சின்னு சொல்லணுமா, அது வேறு விஷயம். அதுக்காக பயப்படாதீங்க. ஆனால் அது எல்லாத்துடைய பெரிய நோக்கம் பகவானை சந்தோஷப்படுத்த கிம் துராபாதனம் உத்தாம சேதசாம். பகவானத்தில் உத்தமனுடைய பகவானிடத்தில் மனசை பறி கொடுத்தவன், எல்லா துக்கங்களையும் போக்கக்கூடிய பகவத் பக்தியில் தளித்தவனுக்கு இந்த உலகத்தில் அடைய முடியாது. கிம்பபி அசாத்தியம், எதுவும் அவங்களால் அடைய முடியாது அப்படின்னு பாகவதம் சொல்கிறது இல்லையா, பாகவத மகாத்மியம் சொல்கிறது இல்லையா. அங்கங்கே நிறைய கிடைக்குது நம்மளுக்கு தான் ஸ்லோகங்கள். பட்டு பட்டு பட்டுன்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அப்படியே பகவான் தோன்ற வைப்பான். ஆனால் இந்த பாகவத மேலால், இந்த பகவத் பக்தியில், பகவன் நாமத்தில், கீர்த்தனத்தில் நீ பாட்டுக்கு சொல்லு. இப்படி சொல்லக்கூடாது. அப்படியே அடே நாம வர்றதே பெரிய விஷயம்டா. 4 லட்சம் ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு தடவை நான் ராமன் நாக்கில் வரும். அது ஒரு ஜபமாக ஜபிச்சா தான், அது கீர்த்தனமாக பண்ணால் தான், அது எழுதுனா தான், அப்படி பண்ணாதான், இப்படி பண்ணாதான். யாரும் சொல்கிறாங்க அப்புறமா இப்படி அப்போ சாதாரணமாக நாம சொன்ன பலன் இல்லையா? அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் விஷயம் தெரியாதவங்கன்னு அர்த்தம். எப்படி சொன்னாலும் நாம பலன் கொடுக்கும். ஏன்னா நாம வர்றது தான் பெரிய வரப்பிரசாதமே. நாமத்தினால என்ன வரம் கிடைக்குன்னு கேட்குறாங்க. நாம சொன்னால் என்ன வரம் கொடுப்பான் பகவான்? அடப்பாவி, நாம சொல்கிறதே பெரிய வரண்டா. பகவானுடைய கிருபடா. பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அவன் நாக்கில் பகவான் தாண்டவம் மாறுறாடா ராமராமான்னு. இதை விட பெரிய அனுகிரகம் வேறு என்ன? நீ தாண்டா பெரிய தனவான்னு. நிர்தன அஸ்தி அபி தன்யா. ஒன்றும் பகவானுடைய கிருஷ்ண லீலைகளை ராமருடைய உணவுகளை பற்றி பேசுகிற நீ பெரிய பணக்காரன்டா. நீ 14 உலகத்தில் நீ தாண்டா பெரிய பணக்காரன். உன்னுடைய உயர்ந்த ஸ்டேட்டஸை பற்றி நீ உன்னுடைய மகிமையை பற்றி நீயே உனக்கே தெரியமாட்டேங்குது. நீ எப்படிப்பட்ட பாகவதன் தான் பெரிய பணக்காரன். சாஸ்திரம் பகவான் தீர்மானிச்சிருக்கான். மகரிஷிகளால் தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அது. உலகத்துலேயே நீ தான் பெரிய பணக்காரன். அப்போ அந்த சந்தோஷத்தில் திருப்தியாக இருக்க வேண்டியதை விட்டு ஐயோ முன்னத்தனை பார்த்து போகிறான் பாரு, வெளிப்புறமான பணம் வச்சுருவனை பார்த்து போகிறான் பாரு, தன துர்மதாந்தா. அதனால் அவன் பணமும் இருக்கும், அவனுக்குள்ள திமிரும் இருக்கும். தன துர்மதாந்தா, கெட்ட மதம் படைத்தவனாக இருப்பான் பணம் படைத்தவன். நான் எல்லாரையும் சொல்ல வரல. பக்தியில் உள்ளவர்கள் பணக்காரன் இருந்தால் கூட அம்பரீஷன் மாதிரி பணத்தில் பட்டுதல் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வினயம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. பக்தி இல்லாத சொல்கிறேன், பக்தி இல்லாத பணம் படைத்தவர்கள் நிறைய பார்த்தா அவர்கள் அந்த பணத்தில் திமிர் இருக்கும், கர்வம் இருக்கும். தன துர்மதாந்தா, அந்த அந்தம்னா அது குருடாக இருப்பான் அவன். அந்த திமிருன்ற ஒரு குருடாகி அவனுக்கு உண்மையான வெளிச்சம் அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. குருடனுக்கு வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. உண்மையான வெளிச்சம் மோட்சம் பகவான் அடையிறது தான் அப்படின்றது வெளிச்சம் அவனுக்கு தெரியாமல் போயிடும். அந்த பணம் கண்ணை மறைச்சி அவனை குருடன் ஆகிடுது, அவனை அஞ்ஞான வழியில் செலுத்துது, அவனை நரகத்தில் தள்ளிடுது. அதனால் தன துர்மதாந்தா. எல்லாத்தோட பெரிய தனம் என்னென்னா வைஷ்ணவ தனம் ஆகிய இந்த பாகவத புராண திலகம் வைஷ்ணவ தனம் ஆகிய இந்த பாகவதம் தான். பாகவத்தில் ரமிக்கிறது தான் அப்படின்றது, பகவன் நாமத்தில் ரமிக்கிறதுனா அவனுக்கு தெரியாது. அது அஞ்ஞான கல்ல. அந்த தன துர்மதான் பணத்திமிர் பிடிச்சவனுக்கு தெரியாது. பணத்திமிர் பிடிக்காதவனுக்கு தான் தெரியும். பாகவதம் ஒன்று இருக்குது, பகவத் பக்தி தான் முக்கியம் அப்படின்னு. பணக்காரனாக இருப்பான், ஆனால் அந்த பணத்தை பகவத் பக்திக்காக செலவு பண்ணுவான். பகவத் அதுதான் முக்கியமாக நினைப்பான். பணத்தை பெருசாக மதிக்க மாட்டான். அம்பரீஷன் போல் பெரிய பணக்காரனாக இருந்தோம், ஆனால் என்ன பண்ணால் பகவத் பக்தி பண்ணான் இல்லையா? அடிப்படை பரிசுத்த மாதிரி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவத் பக்தி ஓடியாந்த மாதிரி. அவங்களுக்கு தான் அந்த சௌக்கியம் என்னன்னு தெரியும். ஆனால் நாக்கில் வரதே பெரும் வரப்பிரசாதம், பகவனுடைய கருவன். அதை புரிஞ்சிக்காம இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், இதில் வேறு கட்டுப்பாடு விதி அது இதுன்னு சொல்லி ஏன் இப்படி
அம்மா அவனை சிரமப்படுத்தி, அவனை கஷ்டப்படுத்தி, அவனை புண்படுத்தி, இப்படி நியமனிஷ்டைகள் இப்படி கடை பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கி, அவனை கடினமாக்கி, சிரமப்படுத்தி, அப்புறமா அது பக்தியாவா இருக்கும்? பக்தியாவா இருக்கும்? அவன் அந்த சாதனத்தில் தான் கண்ணு கருத்தமாக இருப்பானே தவிர பகவானுடைய கிருபையில் கண்ணு கருத்தமாக, பகவான் நாமா சொல்கிறதுல பகவான் கிருபை பெறத்தில் அவன் கண்ணு கருத்தமாக இருக்க மாட்டான். நியம நிஷ்டைகள் நிறைய வந்துடுச்சுன்னா, ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைய கடைப்பிடிச்சுன்னா அதில் தான் புத்தி போகுமே தவிர பகவானத்தில் புத்தி வராது, பகவானை நினைக்கணுன்ற எண்ணம் வராது. சாதன அனுஷ்டானங்களில் வந்து அதான் சொல்ல, சாதனை பண்ணால் சோதனைச்சு, சாதன சிரமங்களில் இது பண்ணோம் அதை பண்ணோம், இந்த நியமங்கள் தப்பாயிடுச்சு, அந்த நியமங்கள் தப்பாயிடுச்சு, இந்த யமங்களை விட்டோமே, அந்த யமங்களை விட்டோமே, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே அப்படின்னு சாதன அனுஷ்டானங்களில் ஒரு சின்ன உப்பு போட விஷயத்தெல்லாம் வந்து கோவப்பட்டுக்கின்னு டென்ஷன் ஆகின்னு அந்த இதுக்கு இப்போ பச்சை கற்பூரம் இல்லையே, அது இல்லையே, தீர்த்தம் இல்லையே, அது இல்லை, ஜலம் இல்லையா, பூ இல்லையா, பழம் இல்லையா, இதெல்லாம் வேணாம். நாம சொல்ல உட்காந்து சாரத்தை போடுறானா அசாரத்தை பிடிக்கிற, இவைகள்லாம் எதுக்காகனா, இந்த அலங்காரம்லாம் இதெல்லாம் எதுக்கான, இந்த நியமங்கள்லாம் எதுனான்னா, இந்த மூச்சு பூச்சின்னு உட்காரது இதெல்லாம் வந்து எதுக்காகனா மனசு ஒருமுகப்படுத்து, மனசை பகவானத்தில் செலுத்துறது தான். அசாரத்தை தள்ளி விட்டுரு, சாரத்தை பிடிச்சிக்கோ. அதுதான் எந்த சுத்தபத்தமும் வேணும், எந்த ஆச்சாரம் வேணும், நாமத்தை எப்படி வேணால் சொல்லலாம், அதுதான் அதை பிடிச்சிக்கோ. சாரத்தை பிடி, அசாரத்தை தள்ளிடு, உனக்கு புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். நீ அப்புறமா அதில் புத்தி போச்சுன்னா நீ பகவானத்தில் நாம சொல்ல மாட்டேன், புத்தி வராது. அதான் சொல்ல 12 லட்சணங்கள் கொண்ட பிராமணன், அவன் எல்லா யம நியமங்களை கடப்புறான், பிரம்ம பரிசுத்தி பண்ணுறான், சந்தியாவந்தம் எல்லாம் பண்ணுறான், ஆனால் பகவதத்தில் பக்தி இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. வேதத்தைலாம் கூட பண்ணுறான், ஆனால் பகவத் பக்தி இல்லை, நாமசங்கீர்த்தனம் பண்ண மாட்டானோ பிரயோஜனம் இல்லை. பகவத் கதைகளை பேச மாட்டானோ பிரயோஜனம் இல்லை. தன்னே பவித்திரமாக்கி கொள்வான், பொல்லாதவன் அவன், அவள்தான். ஆனால் எதுவும் இல்லை, ஒரு சண்டாளன், ஆனால் அசுத்தமான ஜாதியில் பிறந்தவன், கீழ்குளத்தில் பிறந்தவன், ஆனால் அனவர்த்தம் பகவன் நாமத்தை சொல்கிறான், பகவத் கதைகளை பேசி சல்லாபம் பண்ணுறான்னா அவன் அவன் பரமபாகவதன் அல்லவா, அவன் உயர்ந்த வைஷ்ணவன் அல்லவா, அவன் சிறந்த பரமபக்தன் அல்லவா, அவனால் அல்லவா உலகம் பவித்திரமாகும், அவனால் அல்லவா தன் குலம் பாவனமாகும், அவனால் அல்லவா பித்ருக்கள்லாம் கரையேறுவார்கள், அவனால் அல்லவா அவன் போராடலாம் வந்து அவன் ஒரு வியாபாரம் பண்ணால் கூட கை கொடுத்தானா அந்த வியாபாரமே பிச்சுன்னு போயிடுமே. நாம சொல்கிறவங்களுடைய கையால் ஒரு பொருள் விற்றான்னா அந்த வியாபாரிக்கு பணம் செம்மையாக கொட்டும், கொஞ்ச நேரத்தில் வியாபாரம் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவான் எல்லா பொருளையும். அவன் கை வைக்கிற இடம்லாம் தொடங்கும், அவன் காலை வைக்கிற இடம்லாம் அந்த வீடு விளங்கும், எல்லாமே ஷேமாக இருக்கும். அந்த பாகவதன் வர இடம்லாம் பவித்திரமாகும், அவன் இருக்கிற இடமே கோயிலாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு படத்தை வைப்பான், உடனே பார்த்தா ஒரு பூஜை பண்ணுவான், பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணுவான், அந்த இடத்த ஒரு மங்களகரமாக ஆகிடுவான். அவன் இருக்கிற இடமே பார்த்தா கோயிலாக இருக்கும். அந்த பக்தன் இருக்கிற இடமே பார்த்தா ஒரு காடு கூட, முள்ளு காடு கூட, அந்த இடத்துல போனால் ஒரு படத்தை வச்சுப்பான், பகவான் பூஜை பண்ணால், பகவான் நாம கீர்த்தனை பண்ணால், அந்த இடத்துல ஒரு மகோத்சவம், 4 பேர் கூட்டுருவாங்க, உடனே பஜனை பண்ணுவான், பகவத் கதைகளை பேசுவான், அந்த இடத்துல ஒரு உற்சவம் ஆகிடுவான். தியாகராஜ சுவாமிகள் என்ன பண்ணுவார், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, திடீர்னு பார்த்தா யாருன்னா யாத்திரைக்கு போவாங்க, இங்கே பார்த்தா ஒரு பாகவதர் இருக்காருன்னா உடனே பெரிய டோலோத்சவம் வந்து அந்த ராமருக்கு பார்த்தா பல்லக்கு சேவை நடக்கும், டோலோத்சவம் அப்படிப்பட்ட நடக்கும், அப்படிப்பட்ட அனவரத்தும் நாம சங்கீர்த்தனம் நடக்கும், பகவத் கதா காலட்சேபம் நடக்கும், ரொம்ப விசேஷமாக அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா என்ன ஜப்பேசனே பார்த்து ஆச்சரியப்படுவார் அவங்க அண்ணன், எப்படி இப்படி உற்சவமாக கொண்டாடுறான், சந்தோஷமான. அவங்க தான் பெரிய பணக்காரே, பக்தர்கள் தான் பெரிய பணக்காரே, அவர்களை பார்த்தா ஒரே கோலாகலமாக கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக கிருஷ்ண பக்தியில், கிருஷ்ண கதைகளை பேசி, கிருஷ்ண நாமங்களை கீர்த்தனை பண்ணி அப்படி ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த வீடே கோயிலாக இருக்கும். அந்த பக்தன் இருக்கிற இடமே வந்து க்ஷேத்திரமாக மாறிடும், வைஷ்ணவ க்ஷேத்திரமாகிடும். அவன் போகிற இடம்லாம், அவன் காலை வைக்கிற இடம்லாம் வந்து புனிதமாகிடும், அவன் கை வச்சதெல்லாம் தொலங்கும், அவன் காலை வச்ச இடம்லாம் அந்த வீடே வந்து க்ஷேமமாகிடும். தத்கிருகம், அந்த வீடவே தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, அந்த புனிதமடி தத்கிருகம், அந்த அது டக்குனு அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு. அந்த கிரகத்தை எதுக்காக போகிறாருன்னா கோதோகனம் மாத்திரம், அந்த கிரகேஷன் அந்த கிரகஸ்தரோட பரிசுத்தப்படுத்துவதற்காக சுகாச்சாரர் காலை வைப்பாராம். ஒரு பாகவதர் காலை வச்சாருன்னா அந்த வீடே பவித்திரமாயிடுமா, அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பாவனம் ஆகிடுவாங்களாம், அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி உண்டாயிடுமா. பாவனமானது பரிசுத்தமானது தான் என்ன அடையாளம், பரிசுத்தமானதுக்கு அடையாளம் பகவத் கிருஷ்ண பக்தி உண்டாகிறது தான், அதுதான் பரிசுத்திக்கு அடையாளம். இல்லைன்னா ஸ்ரம ஏவகி கேவலம். மற்ற சாதனங்கள்லாம் பண்ணுறது சிரமம் தான், கிருஷ்ண பக்தி இல்லாத சாதனங்கள் அப்படின்னு சொல்கிறார்.
அதனால் எங்கெங்கெல்லாம் பாகவதர்கள் பாதம் வைக்கிறாங்களோ அந்த இடமே வைகுண்டமாக மாறிடும், அதுவே கோயிலாகிடும். அவர்கள் இருக்கிற இடமே பாருங்கள், ஒரு 4 சாமி படம் இருக்கும், உடனே பாருங்கள் பாகவத புஸ்தகம் இருக்கும், ராமாயணம் இருக்கும், அவர் பாட்டு வாக்கில் பார்த்தா பகவான் நாமா இருக்கும். அது அவங்க இடத்துல இருக்கிற இடம் எப்படி வச்சுருக்கான், கோயிலாக வச்சுருக்கான். அந்த பக்தன் இருக்கிற இடமே கோயிலாக மாறிடும். அவன் எங்கே காலை வச்சாலும் அது பரம பவித்திரமாக மாறிடும். அவனுக்கெல்லாம் துர்கதியே கிடையாது, நற்கதி தான் அவளுக்கு. என்றைக்குமே நகி கல்யாணத்துக்கு துர்கதின்னு அது கச்சதி. இப்படி நல்ல இவன் போராடலாம் மங்களத்தை உண்டாக்கிடுவான். கிருஷ்ண கதைகளை பேசுவோம். அவங்களுக்கு நாமத்தை சொல்லிவிடுவான். அவர்கள் பார்த்தா நாமத்தை சொல்லுவாங்க, அவங்களுக்கு மாம்சபக்ஷத்தை விட்டுருவாங்க, அவர்களுக்கு கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுடுவாங்க. அவர்கள் வீடு கோயில் ஆகிட்டு வந்துடுவாங்க. போய் இந்த பக்தன் போய் ஏற்கனவே மாம்சபக்ஷம் பண்ணின்னு இருப்பாங்க, மதுபானம் பண்ணுவாங்க. ஆனால் இவன் போய் காலை வச்ச உடனே அடுத்த நிமிஷம் அவன் மாம்சபக்ஷத்தை விட்டுருவாங்க, மதுபானம் பண்ணுறதை விட்டுருவாங்க. அவன் பார்த்து பகவான் நாமா ஹரே கிருஷ்ணா ஹரே நாம ராம ராம ராமரான்னு பகவான் நாமா சொல்லுவாங்க, பாகவதம் படிப்பாங்க, கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடை இவன் கோயில் ஆகிட்டு வந்துடுவான் இந்த பக்தன் போய். அப்படிப்பட்ட இவன் தான் பெரிய தனவான், இவன் தான் பெரிய பணக்காரன். நிர்தனாஸ்தி அபிதன்யா. இவன் போராடலாம் செழிக்கும். பாண்டவர்கள் எப்படி கண்டுபிடிச்சான் தெரியுமா துரியோதனை? எந்த நாடு 56 தேசத்தில் எந்த தேசம் செழிப்பாக இருக்குதுன்னு பார்த்தா விராட தேசம் தான் செழிப்பாக இருக்குது. அப்போ பாண்டவர்கள் அங்கே தான் இருக்காங்க. 13ஆவது வருஷம் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாதவாசம். அந்த அக்ஞாதவாசத்தில் எங்கே மறைஞ்சி வாழறாங்க பார்த்தா விராடபுரம் தான் ரொம்ப செழிப்பாக இருக்குது. அப்போ பாண்டவர்கள் எப்படி கண்டுபிடிச்சான்? துரோணாச்சாரியெல்லாம் சொன்னாராம் எல்லாம். பாண்டவருக்கு இடம் வந்து செழிப்பாக இருக்கும், அந்த தேசமே செழிப்பாக இருக்கும். ஏன்னா தர்மாத்மாக்கள் அல்லவா அவர்கள்லாம். பகவத் கிருஷ்ண பக்தர்கள் மெயினாக பார்த்தா அனன்ய பாவேன்னு, அனன்ய பாவத்தோடு கிருஷ்ணனை வழிபடக்கூடியவர்கள் அந்த பாண்டவர்கள். அவர்கள் இருக்கிடமே செழிப்பாக இருக்கும். அவர் கிருஷ்ணனுடைய மகிமை பிரகாசிக்கும், அவர் கிருஷ்ண பக்தி பிரகாசிக்கும். அதனால் பாண்டவர்களை கண்டுபிடிச்சானா துரியோதனை அஜ்ஞாதவாசத்தில். அதனால் பாகவதர்கள் பரம பாவனமானவர்கள். அவர்கள் போராடலாம் கிருஷ்ண பக்தியை தவிர வேறு எதையும் பேச மாட்டாங்க. அவர் போராடமே வந்து அங்கே பக்தர்களை உண்டு பண்ணிவிடுவாங்க. 4 பக்தர்களை உண்டு ஆகிடுவாங்க. அந்த இடத்துல கோயிலில் பிரபுபாதா என்ன பண்ணார், இங்கிலாந்து போனார்னா அங்கே ஒரு கோயிலாக ஆகிட்டார். அங்கே இவர் காலை வச்ச இடம்லாம் 108 ஸ்தலங்களை ஸ்தாபிச்சிட்டார். யார்? பிரபுபாதா. அவர் இருக்கிறடமே கோயில். அந்த கப்பல் ஜலத்துத்த கப்பல்லே பார்த்தா ஒரு பெரிய பூஜை கொண்டாடிட்டார். பகவான் ஜென்மாஷ்டமியே கொண்டாடிட்டார். ஒரு ஜென்மாஷ்டமியே கொண்டாடிட்டார், கிருஷ்ண ஜெயந்தியே கொண்டாடிட்டார் தெரியுமா? ஒரு மாதம் ஜலதுத்த கப்பலில் போகும்போது பிரபுபாதா ஒரு ஜென்மாஷ்டமி அங்கே பார்த்தா ஒரு கோயில் ஆகிட்டார். அந்த கேப்டன் அந்த இது இருக்காங்களே, அந்த படகு நடத்துகிறவங்க கேப்டன்லாம், அந்த படகு கப்பல்லாம் கேப்டன்லாம் இருக்காங்களே, அவங்களெலாம் பிரசாதம் கொடுத்தாரா அவர். செய்து ஒரு பருப்பு அரிசி வச்சு அழகாக பிரசாதம் செய்து அழகாக பகவான் நைவேத்தியம் பண்ணி அப்படி கிருஷ்ண ஜெயந்தி அங்கே கொண்டாடினாராம். யார்? பிரபுபாதா. அவர் இருக்கிறதுமே அந்த கப்பல் கூட கோயிலாகிட்டார். அப்போ அவர் இப்போ கால் வச்ச இடம்னா அந்த அமெரிக்காவே பாவனம் ஆயிடுச்சு. இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் எல்லாரும் பாடும்போது எல்லாம் சேக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெத்தியில் திலகணம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கயத்தில் கண்டி மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் அப்படி குர்த்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பகவான் நாம ஹரே கிருஷ்ணா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பரவ பாகவதில் ஆகிட்டாங்க. அப்பா இவ்வளோ பேர். ஒரு போனேன், லண்டன் போனேன். லண்டன்லாம் வந்து ஐயோ அவங்களாம் ரொம்ப மோசம், அவங்களாம் பக்தினா என்னன்னு தெரியாது, பக்தி வாசனையே என்னன்னு தெரியாதுன்னு. அதுக்கு தான் நான் போகிறேன். பக்தி வாசனையே என்னன்னு தெரியாத இடத்துல தான் போய் ஆகணும். அவங்கள அந்த இடத்துல பக்தி போய் ஸ்தாபிக்கணும், அது கோயிலாக்கணும். அப்போ லண்டனுக்கு போவானான்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் தத்தாங்களாம் சிஷ்யர்லாம். வேணான்னு. இங்கே இது பிரபுபாதாவுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஹிப்பீஸ்லாம் எப்படி இருந்தீங்க நீங்கள் அமெரிக்காவில்? அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் கோயிலாகிட்டு இப்போ நீங்கள் பக்தர்லாம் மாறின பிறகு இப்போ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்றீங்க, அங்கேயும் போய் அதேமாதிரி மாற்றணும். அப்போ இங்கெல்லாம் லண்டனில் போகும்போதே நல்லா வரவேற்றாங்களாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லி. அங்கே போனார், அங்கே போய் பக்தரில் கோயில்களை உண்டாக்குனார். அருமையான அங்கே இங்கிலாண்டில் லண்டனில் அங்கே பக்தரில் ஆள்தான், அங்கே பக்தரில் ஆகிட்டார். ஆஸ்திரேலியாவில் போனார், அங்கே பக்தரில் ஆகிட்டார். இவர் எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ அந்த இடம்லாம் அது யக்ஞ பூமி, அது பரம பவித்திரமானது. அந்த இடங்கள்லாம் கோயில்கள் ஆகிடும். விளையாட்டா ஜப்பானுக்கு போனார், அப்படியே இந்தோனேஷியா எங்கெங்கே போனாரோ அந்த இடத்துலலாம் கோயில்கள் ஆகிட்டார். பக்தர்கள் இருக்கிற இடமே கோயில் ஆகிடும். அது வைகுண்டம். அது அவர் பாதம் பட்டாவே. அவர்கள் தான் தீர்த்தி குருவந்தி. அப்படியேப்பட்ட மிலேச்சர்களாக, அப்படியேப்பட்ட ஹிப்பீஸு, அது மாதிரி இடத்துலலாம் போய் பாவனமாக்கணும். அவர்கள் போகிற இடமே பவித்திரமாயிடும்.
அவர் போகிற இடமே பார்த்தா கிருஷ்ண பக்தி பிரகாசிக்கும். அவர் போகிற இடத்துல கிருஷ்ணன் வந்துடுவான் கூடவே. அவர் போகிற இடத்துல லக்ஷ்மி வந்துடுவா, நாராயணன் வந்துடுவான், ராமர் வந்துடுவார், சீதா வந்துடுவா, ஆஞ்சநேயர் வந்துடுவார், எல்லாம் வந்துடுவாங்க. பிரபுபாத இடத்துல எல்லாமே வந்துடும், எல்லா பவித்திரமும் வந்துடும். ஹரிதாஸ் தாக்கூர் இடத்துல எல்லாம் வந்துடும். ஸ்ரீ அண்ணா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துடும். முரளிதாஸ் சுவாமிஜி போகிற இடத்துல வந்துடும். அவ்வளோ விடதாஸ் மகாராஜ் போகிற இடத்துல வந்துடும். அங்கே கோயில் ஆகிடும். அங்கே ஒரு 10 பக்தர்கள் வந்துடுவாங்க. அங்கே ஒரு பூஜை, அங்கே ஒரு பாண்டரங்கன் ருக்மணி தாயார் வச்சு வழிபடுவார். அது யார்? விடதாஸ் மகாராஜ். உடனே அங்கே ஒரு கோயில் ஆகிடும். அது ஒரு பக்தர்கள், அது ஒரு வைகுண்டம் ஆகிடும். அங்கே பார்த்தா கீர்த்தனங்கள் பிரகாசிக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த பக்தன் இருக்கிற இடமே வைகுண்டம் தான். சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினः ஹரிஷரணம் ஹரிஷரணம் நித்தியம் ஏவ முகே வச்சா அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. அவர் வயோதிகம் பாதிக்காது. எங்கே வேணால் அவங்க சஞ்சரிப்பாங்க, எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க. அவர் இந்த கோவிந்தபுரத்தில் மட்டுமா இருக்கிறாரு, எங்கே கூப்பிட்றாங்களோ ஓடுறாரு விடதாஸ் மகாராஜ். அப்போ அண்ணா எல்லாத்துலேயும் ஓடுவார். சின்ன பையன் மாதிரி வயசான காலத்தில் 80 வயசில் ஜம்முன்னு அப்படி கழுத்தில் போட்ட மாலையெல்லாம் அப்படி அப்படியே பக்கத்தில் எந்தெந்த மாமிங்க இருக்காங்க அந்த மாலையை தூக்கி மாலையை தூக்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் கழுத்தில் போட நிறைய மாலையெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அந்த பெண்கள் அது பிரசாதமாக எடுத்துப்பாங்க சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்பி அப்படியே சுறுசுறுப்பாக 80 வயசு யார் அண்ணா ஜம்முன்னு கிளம்பி போகிறாரு பாட்டுக்கு. வேனில் ஏறி காரில் ஏறி ஜம்முன்னு இருக்கார் பாட்டுக்கு. அவ்வளோதான். அவங்க டக்குன்னு அயோத்தியா மண்டபத்துக்கு வருவார், அங்கே வருவார், இங்கே வருவார், எங்கே கூப்பிட்டாலும் டக்கு டக்குன்னு சின்ன பையன் மாதிரி போவார் எல்லா ஊருக்கும். அவங்களாம் 5 வயசு குழந்தையுமே சஞ்சரித்தாங்க 80 வயசில் வந்து 80 நாள் மகாபாரதம் சொன்னார் அயோத்தியா மண்டபத்தில். அண்ணா முரளிதாஸ் சாமிஜி எங்கெங்கே போகிறாரு, முரளிதாஸ் சாமிஜி பார்த்தா எங்கெங்கேயோ போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, எல்லாத்துலேயும் போய் நாமத்வாரம் அங்கங்கே கிராமங்களுக்கு ஒரு வீட்டில் போய் அவங்க கொடுக்குறத சாப்பிட்றாரு, எங்கெங்கே போய் உட்காடுறாரு. அவர்கள் தாழ்த்தப்பட்டவங்களா பிராமணர்களா அதெல்லாம் பார்க்கல. முரளிதாஸ் சாமிஜி எல்லார் வீட்லையும் போய் உட்கார்றாரு, யார் கொடுத்துன்னு சாப்பிட்றாரு. அவங்க பாட்டு நாம கீர்த்தனம் பண்ணுறவங்க தான் பவித்திரமானவர்கள், அவ்வளோதான். அவர்கள் குதூகலத்தை யாரும் அபகரிக்க முடியாது. நல்லா புஷ்டியாக இருப்பாங்க, அவங்களாம் தெம்பாக இருப்பாங்க. சின்ன வயசில் பாரு ஒல்லியாக இருப்பார் மகாராஜ் சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜி பார்த்தா ஒல்லியாக இருப்பார் சின்ன வயசு. இவனால புஷ்டியாக இருக்காரு. என்னன்னா எல்லாம் நாம அங்கங்கே நாம சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாம போட்டு அவர் நாம பிக்ஷை போட்டு அவரை குண்டாகிட்டாங்க. அவரை மகாராஜ் சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜி பார்த்தா குண்டா இருக்கார். ஏன் குண்டாருன்னா அதெல்லாம் நாம பழமா, நாமத்தினால குண்டாயிட்டார். அவர் சாப்பாடுனால இல்லை, நாமத்தினால குண்டாயிட்டார். அப்படி புஷ்டி ஆகிடுவாங்க. நாமத்தை நிறைய பேர் சொன்னான் பக்தர்களுக்கு, அப்படி அவங்களுக்கு அதான் புஷ்டி. அங்கே நாம நிறைய சொன்னான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பகவான் நாமங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஜம்முன்னு இருப்பாங்க, தெம்பாக இருப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லது நினைப்பாங்க. அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் கடாட்ச மாத்திரத்தின ரேகையினால் மற்ற பாவங்களை மற்ற பேருடைய பாவத்தை போக்கிடுவாங்க. அவர்கள் தர்ஷனம் பண்ணாலே தர்ஷனாதேவ சாதவா பவித்திரமாகிடுவாங்க. அப்படியேப்பட்ட பாகவதர்கள் அனவரதும் பகவான் நாமத்தை சொல்லு, நீ கூட பாவனம் ஆகிடுவேன். உன்னால் கூட முரளிதாஸ் சாமிஜி ஆக முடியும், உன்னால் கூட ஸ்ரீ அண்ணாவை ஆக முடியும், உன்னால் கூட விடதாஸ் மகாராஜா, உன்னால் கூட பிரபுபாதா மாற முடியும். நீ நாமத்தை சொல்லு, அதே பகவான் நாமத்தை பிடிச்சிக்கோ, பகவானை பிடிச்சிக்கோ, வேறு ஒன்றும் இல்லை. அதே கிருபை தான். அந்த மகான்கள் போன வழியில் நீ போ. உன்னையும் பகவான் ஒரு மகாத்மாவை மாற்றுவான், உன்னையும் சிறந்த தவஸ்வியா, உன்னையும் பரம பாகவதனா பகவான் உயர்த்துவான். அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று தான் செய்யணும். பகவான் நாம ராமராம பரம பாவனம் ஒன்றும் இல்லை. இவர் போய் பிரதிஷ்டை பண்ணுறாரு. மாம்பழம் பெரியவா வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த பார்த்தா ஒரே கோலாகலம், எல்லாம் கொடியை தூக்கின்னு ராம 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 நாம, ஒரு வார்த்தை கிடையாது அந்நிய வார்த்தை. இவர் போகிறதெல்லாம் பார்த்தா மாம்பழம் பெரியவா போகிறத பார்த்தா ஒரு வார்த்தை கிடையாது. போகும்போதே ராம 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 ராம, அந்நிய வார்த்தையே வராது. இந்த உபன்யாசம் வரதெல்லாம் கடைசியில் தான் வச்சுப்பார், இந்த உபன்யாசம் வரதெல்லாம். அது கூட அவர் பேசுவார், அவள் தான். தேவையில்லாத பேச்சுக்கள் கிடையாது. எங்கே போனாலும் இவர் ஒரு கல்யாணத்தை புக் பண்ணுவார். அந்த கல்யாணத்தில் பார்த்தா ஃபுல்லாக அங்கே நாம சங்கீதனை அகண்ட நாம வச்சுடுவார். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் எல்லாம் ஒரு ராமநாமா, ராம 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 ராம, எல்லாம் அப்படியே கூட்டமாக குவியும். போர் அடிக்காத ராமராமன்னு சொன்னேன்னா அவங்க கூட்டம் அப்படி குவியும். அவ்வளோ பேர் பகவான் புஷ்பத்தை அர்ச்சனை பண்ண, அட்சத்தை போட சொல்லுவார், புஷ்பங்களை அர்ச்சனை பண்ண, துளசி போட சொல்லுவார். அந்த பெட்டகத்துக்கு நாமத்துக்கு பூஜை பண்ண, நாமிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க, நாமத்துக்கு பூஜை பண்ணுற இவர் தான் மாம்பழம் பெரியவா. புதுசாக இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. நாம பெட்டகத்துக்கு பூஜை பண்ணுறது இவர் தான் ஆரம்பித்தார். ஏற்கனவே லைட்டாக ஆரம்பிச்சிடலாம், ஆனால் பிரகடனமாக கிரக பிரதிஷ்டெல்லாம் நான் பகவானை ராமரை பிரதிஷ்டை பண்ணல, ராம நாமத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டார் பெட்டகமாக.
அருமையான அப்போ நாம தான் முக்கியம். கலியுக தர்மம், பகவானால் அனுப்பப்பட்டவர்கள் இவங்களாம், அதை ஸ்தாபித்துன்னே வருவாங்க இவங்களாம். அப்போ இவர்கள் காலை வைக்கிற இடம்லாம் பார்த்தா ஜனங்க ஓடி வந்துடும். நாமளாம் அவங்க கூப்பிட்டோம்னா 10 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனால் இவங்களாம் வந்தாங்கன்னா வச்சுக்க 50 பேர் வந்துடுவாங்க, 100 பேர் வந்துடுவாங்க. எப்படி தான் வராங்கன்னு தெரில. அந்த மகாத்மாக்களை வந்தால், நம்ம வீட்டில் வந்தால் எங்கேருந்து வந்துடுறாங்க. ஏன்னா யாரே இவங்களாம் அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாது, கூப்பிடாமலே வருவாங்க. அப்போ 50 பேர் குவிஞ்சிட்டோம். அவருக்கு இருக்க இடமே சாநித்தியமாக அந்த இடம் பார்த்தா ஒரே கோலாகலமாக இருக்கும், உற்சவமாக இருக்கும், மகோத்சவமாக இருக்கும். அந்த பக்தி அப்படி கொண்டாடுவாங்க. அவங்க பாட்டு ராமநாம கீர்த்தனை பண்ணுவாங்க. உடனே பூஜை பண்ணுவாங்க. ஒரு இது திருவடி வச்சிடறாரு, கிருஷ்ணரை வச்சிடறாரு, அங்கே பார்த்தா நாமத்தை வச்சிடறாரு, நாம பெட்டகத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறாரு, புஷ்பத்தை போடு, அதுக்கு அட்சத்தை போட்டு எல்லாரும் சுற்றி வர சொல்கிறார், இலக்கெல்லாம் கொடியை கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஒரே கோலாகலமாகிடுது. என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது? இதான் சதா வைகுண்ட நிலையா? வைகுண்டமாய்க்கிறார் அந்தந்த வீட்டை. கிரக பிரதிஷ்டன் ஒவ்வொரு வீடும் வைகுண்டமாயிட்டேன். அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ண. அப்போ நிறைய பேர் விட்டுடுறாங்க. அந்த பெட்டகம், அந்த நாம பெட்டகம் பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஆனால் அந்த நாமம் அப்படின்னு போகாது. அது என்றைக்காவது வேலை செய்யும். சில பேர் வீட்டில் தூங்குது நாம பெட்டகம், ஆனாலும் வேலை செய்யும். அவங்க நாம சொல்லின்னு இருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம அஜாமல பாக்கியத்தை போல சொல்ல வந்தோம் இல்லையா? அஜாமல பாக்கியானா அப்படியேப்பட்டது. அதனால் அவர்கள் இருக்கிறடமே பாவனமாயிடும். அனவரதம் ராமநாமா சொல்லிகிட்டே இருந்தாவே போதுமானது. அதுவே கோயில் தான். அந்த வீடு, அந்த க்ஷேத்திரமே புண்ணிய க்ஷேத்திரம் தான். அதுவே புண்ணிய தீர்த்தங்கள் தான். சகல புண்ணிய தீர்த்தங்களும் தத்கிருகம் தீர்த்த ரூபம் வசதான் பாபநாசனம். அந்த வீடு புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பிடுமா. அங்கே வாசம் பண்ணக்கூடிய பாவத்தெல்லாம் நாசம் பண்ணிடுமா. அப்படிப்பட்டது பகவன் நாமம். பாகவதர்கள் பாதம் பட்டு அப்படி இருந்தால் பாகவதர்களாக நீ கூட தான் அந்த மகாத்மாக்களாக. நீ ஒரு மகாத்மா ஆர முடியுமான தாராளமாக மாறலாம். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனகா, புனிதப்படுத்தக்கூடிய ஸ்ரவண கீர்த்தனங்களை நீ கேட்டேன்னா, கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய கதைகளை, ராமனுடைய குணங்களை கேட்டேன்னா, பகவானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ண சொன்னால் நீயும் புண்ணியாத்மாவும். நாரதர் மட்டும்தான் புண்ணியாத்மா, அப்புறமா யாரும் ஆகலைன்னா எவ்வளோ பேர் ஆயிரு. நாரதர், அப்புறம் வால்மீகி, வியாசர், எவ்வளோ மகாத்மாக்கள் எவ்வளோ பேர் உண்டாகிட்டாங்க. ஹரிதாஸ் தாகூர், சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீல பிரபுபாதா, எவ்வளோ மகாத்மாக்களை உருவாக்கியிருக்கு இந்த நாமக்கு. எத்தனை யோசிச்சுப்பார். அப்போ உன்னையும் ஒரு மகாத்மா உருவாக்காதா? உன்னை இப்போ பரம பாகவதன் ஆக்காதா? தாராளமாக ஆகும். நீ அந்த மகான்கள் போன வழியில் போனோம், அவ்வளோதான். அவர்கள் பாத சோடுகளை பின்பற்ற வேண்டும், அவ்வளோதான். ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே வேறு ஒன்றுமே தேவையில்லை. மற்றதெல்லாம் அது பார்த்துக்கும். மனுஷ பலத்தை நம்பாத. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. அற்ப விஷயங்கள் தான் நம்ம பெருசாக மதிக்கிறோம். உயர்ந்த விஷயங்களில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, மறைஞ்சிருக்குது. அதை வெளியே கொண்டு வா. மறைஞ்சிருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வா. பகவத் பக்தியை அதை பிரகாசப்படுத்து. அப்போ இந்த அஜ்ஞானம் ஆகிய இது எதெல்லாம் பெருசாக நினச்சியோ அதெல்லாம் தூசாப்படும். தீயினில் தூசாகும். அப்படியேப்பட்ட பகவான் நாமத்தை செப்பு. ராம ராம ராம. முக்கியமாக சாஸ்திரத்தில் நம்பிக்கை வேணும். ஒவ்வொரு அக்ஷரம் பொய் கிடையாது, ஒவ்வொரு அக்ஷரம் சத்தியம் அப்படி நம்பணும். அதான் உண்மை. இந்த பாகவதத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரம் சத்தியம் அப்படி நம்புறதால தான், இந்த அஜாமல வாக்கியத்தை சத்தியம் நம்புறதால தான் அந்த வேஷத்தை விட பகவான் நாமம் சொன்னால் அது சாணித்தியத்தை பெருக்குன்னு சொன்னால் பகவான் வந்துடுவான்னு சொன்னால் அப்போ நாமத்துக்கு எவ்வளோ சக்தி உடையதுன்னு இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். நாமத்துடைய சக்தி என்னன்னா, நாமே தான் நாம ரூபமாக இருக்கிறான். தன் சக்திகள் மொத்தம் அந்த நாமத்தில் பொருத்தி இருக்கான் பகவான். சொல்ல வேண்டியது மட்டும்தான் நாமம். அதனால் அனவரதமும் ராம 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 ராம. தீராத நோயும் தீர்ந்துடும், தீராத பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதுக்கு மேலே பகவானுடைய அருளும் கிடைக்கும், பகவானுடைய சாட்சாத்காரமும் உண்டாயிடும், கடைசியில் மோட்சமும் உண்டாயிடும், ஜென்மாவும் கரையேறும். ராம 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 ராமன்னு அனவரதமான நாமத்தை சொன்னாவே பிரேமம் உண்டாகும். பாகவத்தில் ராமாயணத்தில் பிரேமம் உண்டாகும். நமக்கு பிரேம தான் லட்சியமே, நாமத்துடைய லட்சியமே. அந்த பகவத் பிரேமம் உண்டாகும். கிருஷ்ண பிரேம ராம பிரேம நமக்குள்ளே பிரகாசிக்கும். ராம 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 சேர்த்தோட பூர்த்தி பண்ணிப்போம். அப்போது ஒரு விஷயம் நம்ம படிக்கணும்னா, அஜாமல பாக்கியணும் அப்படின்னா அதனுடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விசாரம் பண்ணணும். கொஞ்சம் பார்த்தா அதில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. யமதர்மராஜா வாக்காலேயே நாம மகிமை கேட்கணும்னு பரிசுத்துக்கு ஆசை. யமதர்மராஜாவே சொல்ல தாராளமாக சொல்லிட்டார், அப்பா அந்த இடத்துக்கு நான் போனதே தப்பு, முதல்ல என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி பகவான் மன்னிப்பு கேட்குறாரு. ஆச்சரியமாக இருக்குது.
யமதர்மராஜா எல்லாம் பயப்படுவாங்க. யமதர்மராஜா பயப்படுறவங்க ஒருத்தர் இருக்காருன்னா அதான் நாராயணன். அவன் இட்ட வேலைக்காரர்கள் தான் நாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு யமபடலத்தில். அந்த இடத்துக்கு கூட அந்த திசைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுங்க. அவரில் தண்டிக்கிறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு ராமன், அதுக்கு நாராயணன் இருக்கார், அவர் பார்த்துப்பார். யார் ஒரு தடவை கிருஷ்ணநாமத்தை சொல்லியோ, கிருஷ்ணனை வணங்கலையோ, எவனுக்கு ஒரு நமஸ்காரம் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணலையோ, ரத உற்சவத்தில் கூட என்றைக்கோ ஒரு நாள் பகவானை தரிசனம் பண்ணலையோ, அப்படியேப்பட்ட பாபிகளை தான் தண்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான் பகவான். அதனால் பக்தர்களை தண்டிக்கிறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நானும் ஒரு பக்தன் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு யமதர்மராஜா. 12 பாகவதரில் நானும் ஒரு பாகவதன் தான். அதனால் ஒரு பாகவதரை தண்டிக்க முடியுமா? அதனால் ஒரு பாகவதன் அவன் என்னை சார்ந்தவன். அதனால் அவங்கள தண்டிக்காதீங்க, அவங்கள ஆயுஷ்னு வராதிங்க. பக்தி இல்லாதவர்களை பிடிச்சி இழுத்துனுவாங்க, அவங்கள தண்டிக்க தான் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு யமதர்மராஜா. அப்படிப்பட்ட ரகசியமாக இருந்த பகவான் நாம் மகிமையை வெளிப்படுத்தினார் யமதர்மராஜா தான் பிரகடனப்படுத்துகிறார். இது மலையபுரத்து அடியில் ஹரி அர்ச்சனை பண்ணி கொண்டு இருக்கும்போது கும்பமுனி ஆகிய அகஸ்திய மகரிஷி சுகாச்சாருக்கு உபதேசம் பண்ணதான் அது. இந்த சரித்திரம் அஜாமில் பார்க்கணும். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கரன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம.